ஓகே, தேங்க்யூ. இந்த நாளிலும் கூட உங்களை திரும்பவுமாக இந்த புதிய பாடத்துக்கு வரவேற்கிறேன். விசேஷமாக இந்த இந்த இரண்டாவது முறையிலே, இரண்டாவது லெவல், இரண்டாவது இந்த இதிலே நீங்கள் கலந்து கொள்வது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்க போது வித்தியாசமான காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். தேவனுடைய வார்த்தையில் உள்ள சத்தியங்களை, அதனுடைய நன்மைகளை நாங்கள் அதிகமாக கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த நாளும் கூட நான் ஒரு புதிய தலைப்புக்குள்ளாக உங்களை வழிநடத்த போகிறேன். நான் தலைப்புக்கு நேராக வந்து போகிறோம். ஷேர் பண்றேன். ஓகே, இந்த நாளும் கூட விசேஷமாய் ஆண்ட்ரூ வோமக், அதே போல கேரிஸ் லங்கா ஊழியங்களோடாக உங்களை அன்போடு வரவேற்கிறோம். உங்களுக்கு தெரியும், இந்த பாடத்தொடரானது இலங்கையிலே நேஷனல் கிறிஸ்டியன் இவாஞ்சலிக்கல் அலையன்ஸ் NCSL நிறுவனத்தினூடாக நடக்கிறதான ஒரு விதமான பாடமாய் இருக்கிறது. ஆகவே இந்த பாடத்திலே உங்களை காண்பது மிக 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 மகிழ்ச்சி. காரணம் என்னவென்றால், இந்த பாடத்தொடரானது அவருடைய நோக்கம் உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த பாடத்தொடர் மிக ஆசீர்வாதமான பாடமா இருக்க வேண்டும் என்று. இந்த பாடங்கள் 3 மொழியிலும் இருக்கிறது. விசேஷமாய் ஆங்கிலம், சிங்களம், தமிழ். இலங்கையை பொறுத்தவரையிலே அந்த புத்தகங்கள் அநேகம் இருக்கிற விற்பனைக்கு நீங்கள் போய் பாடங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதே நேரத்திலே இந்த நாளிற்குரிய தலைப்பிலிருந்து ஆரம்பிப்பதற்கான காரணம் ஒன்று உண்டு. நான் அதை ஆரம்பத்திலேயே சொல்ல விரும்புகிறேன். இது பாடத்துல இந்த முறை நான் இதை முதல் பாடமா எடுக்கிறேன். தலைப்புடைய பெயர் விடுதலை அல்லது டெலிவரன்ஸ் சொல்லி ஆங்கிலத்திலே சொல்லுவாங்க, சிங்களத்திலே நிதாஸ் என்று சொல்வார்கள். இப்போதைக்கு இந்த பாடத்துடைய தலைப்பை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தலைப்பின் அடிப்படையில் இன்றைக்கு பாடங்களை இந்த நாளிலிருந்து காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். எங்களுக்கு தெரியும், இயேசுனுடைய ஊழியத்திலே, விசேஷமாக இயேசுனுடைய ஊழிய காலத்திலே, இயேசு இந்த பூமியிலே ஊழியம் செய்த போது அநேக ஜனங்களை விடுதலை செய்தார். விசேஷமாக அநேக பிணியாளிகளை, அநேக பிசாசு பிடித்த நபர்களை, அநேக மரித்தோரை எழுப்பி இன்னும் அநேக அற்புத அடையாளங்கள் செய்து மனிதர்கள், கட்டுகளிலே இருந்த மனிதர்களை விடுதலை செய்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதாவது இயேசுடைய ஊழியத்திலே விசேஷமாக நாங்கள் காண்கிற ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், இயேசுடைய ஊழியத்திலே அநேகமான ஊழியங்கள் விடுதலையின் ஊழியங்களாய் இருந்ததை குறித்து பார்க்கிறோம். அவர் அவருடைய ஊழியத்திலே 25 விதமான காரியங்கள் மக்களை சுகமாக்குற காரியமாய் இருந்ததை குறித்தும் வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த காரியத்தை குறித்து பார்க்கும் பொழுது இயேசுவானவர் அந்த விடுதலின் ஊழியத்தை அல்லது மக்களை விடுவிக்கிற அந்த காரியத்தை குறித்த ஊழியத்தை அவர் தெரிவு செய்யும் அந்த காரியத்தை செய்ய முற்பட்ட போது நாங்கள் பார்க்கிறோம், அவர் செய்வதற்கு முன்பதாக முக்கியமான ஒரு காரியம் நடைபெற்றது. அதற்கு காரணம் என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவருடைய அந்த 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 அருளுதல் அல்லது அந்த 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 அபிஷேகத்தோடு கூட அவர் அந்த காரியத்தை குறித்து செய்ததை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்திலே பார்க்கிறோம். வேதத்திலே இந்த வசனத்தை குறித்து பார்க்கும் பொழுது 2 கொரிந்தியர் 3:17 சொல்கிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அதாவது ஆவியானவர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கே விடுதலை இருக்க போகிறது. சரியா? அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே ஆவியானவர் அவருடைய ஞானஸ்தானத்தினூடாக அவருடைய அந்த 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 அபிஷேகம், ஆவியானுடைய அபிஷேகம் வந்த பொழுது அதை தொடர்ந்து நாங்கள் பார்க்கிறோம். அவர் அநேக விதமான ஊழியங்களிலே இயேசுடைய ஊழியத்தை குறித்து பார்க்கும் பொழுது அவர் அநேக மக்களை விடுதலை செய்து கொண்டு அந்த இடத்திலே நடப்பது, இயேசுடைய ஊழியத்தை நடைபெறுவதை குறித்து நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. வேதத்திலே யாராவது ஒரு வாசிங்கள், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். அப்போஸ்தலர் 10:38ஆம் வசனம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் வாசிங்கள். யாராவது வாசிங்கள். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். ஆமென். இந்த வசனம் சொல்லுது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் யாரோடாக அபிஷேகம் பண்ணினார்? பரிசுத்த ஆவியினாலும் அவருடைய வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அப்ப இந்த வசனத்தை பொறுத்தவரையிலே இயேசுடைய ஊழியத்தினுடைய திருப்பு முனை, இயேசுடைய ஊழியத்தை பொறுத்தவரையிலே
அவருடைய ஊழியத்திலே திருப்பு முனையா அமைந்த அந்த சம்பவமானது அவருடைய ஊழியத்திலே நாங்கள் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியான அபிஷேகம், பரிசுத்த ஆவியான அந்த ஞானஸ்தானத்துக்கு பின்பது அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பதாக அவருடைய ஊழியத்திலே பெரிதான மாற்றத்தை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டது மட்டுமன்றி தேவன் அவரோடு கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையினால் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கி சுற்றித்திருந்தார். அப்ப வேத வசனம் சொல்லுகிறது, இயேசுனுடைய ஊழியத்திலே அவர் பரிசுத்த ஆவியானவரை அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பின்பதாக நாங்கள் பார்க்கிறோம் அவருடைய ஊழியம் முழுவதும் விடுதலையின் ஊழியங்களாக, அநேகரை விடுவிக்கிற ஊழியங்களாக இருந்ததை குறித்து பார்க்கிறோம். அப்ப இயேசுவானுடைய ஊழியத்திலே பெரும்பகுதியானது மக்களை விடுதலை செய்ய, அதாவது மக்களுடைய சூழ்நிலையிலிருந்து, அவருடைய பிரச்சனையிலிருந்து, அவருடைய வியாதிகள், அவருடைய கஷ்டங்களிலிருந்து விடுதலை செய்கிற ஊழியமாய் இருந்தது. அப்ப அந்த 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 காரியத்துக்கு அவருக்கு பெரும் உதவியா இருந்த இயேசுனுடைய ஊழியத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். அப்ப இயேசுவானவர் இந்த பூமியிலே வந்ததே மக்களை விடுதலை செய்வதற்காக. அப்ப இயேசுவானவர் பூமியிலே மக்களை விடுதலை செய்ய வந்தார். அப்படி அர்த்தம் என்னன்னு சொன்னா, மக்கள் விடுதலை இல்லாமல் இருந்தபடியினாலே அவர்களை விடுதலை செய்ய வந்தார். நாங்கள் பார்க்கிறோம் மக்களுடைய வாழ்க்கையானது ஒரு கட்டுகளுக்குள்ளாய் இருந்தது. அதாவது மனிதனுடைய பாவத்தின் நிமித்தமாக மனிதன் என்ன செய்கிறான், மனிதன் பிசாசுக்கு இடம் கொடுத்தபடியினாலே மனிதனுடைய வாழ்க்கையிலே அநேக கட்டுகளுக்குள்ளாக அவன் கட்டப்பட்டு விட்டான், அநேக வியாதிகளுக்குள்ளாக கட்டப்பட்டு விட்டான். அதனுடைய விளைவு என்ன செய்ய, முழு மனித சமுதாயத்தையும் பயங்கரமான சூழ்நிலைக்குள்ளாய் கட்டுக்குள்ளாய் கொண்டு வந்து விட்டது. ஆகவே இயேசுவானுடைய இந்த வருகையானது மிக முக்கியமானது. இயேசுடைய வருகையின் பிரதான நோக்கமே இந்த கட்டுகள் இருக்கிற மக்களை விடுதலை செய்வது. ஆகவே தான் 1 யோவான் 3 அதிகாரம் 8 இப்படியாய் சொல்லுகிறது. யாராவது வாசிக்க உதவி செய்யுங்கள். 1 யோவான் 3 அதிகாரம் 8 வாசிங்க பாப்போம். பாவம் செய்கிறவன் யாராவது ஒரு நான் நினைக்கிறேன் ஆதி முதல் பாவம் செய்கிறான், பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு. சொல்லுங்க. பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படி செய்கிறவன் பிசாசில் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். வசனம் சொல்லுகிறது, பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன். நான் நினைக்கிறேன் உங்களோட கவரேஜ் போதாது, பாப்பா இன்னொரு ஆளுக்கு கொடுத்துப்பா. இப்ப பரவாயில்ல, இப்ப கடைசி வசனம் கிளியரா இருந்தது. ரைட். இப்ப இயேசுடைய பிரதான நோக்கம் என்ன? இயேசுடைய நோக்கம், அவர் பூமியில வந்த போது அவருடைய நோக்கத்தில் ஒரு நோக்கம் என்னது? மக்களை என்ன செய்ய வேண்டும்? எங்கே இருந்து விடுதலை செய்ய வேண்டும்? யாருடைய கட்டிலிருந்து பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஆமா. அப்ப அவருடைய நோக்கம், வருகையின் பிரதான நோக்கத்திலே, அப்ப அவர் மக்களை பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை செய்வதற்காக, அல்லது பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும் பொழுது அந்த காரியங்களிலிருந்து மக்களை விடுதலை செய்யும்படிக்கு இயேசு மாம்சத்திலே, அதாவது தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அப்ப உங்களுக்கு தெரியும், நாங்கள் கடந்த முறை நாங்கள் போன பாடத்திலே கற்றுக்கொண்டோம், அந்த உலகத்தை பொறுத்த வரையிலே ஆவியாய் இருக்கிற எந்த காரியமும் உலகத்திலே செயல்படும் பொழுது எப்படியாக செயல்பட முடியும்? அதாவது ஆவியா இருக்கிற எதுவுமே எதை சார்ந்து செயல்பட முடியும்? ஞாபகம் இருக்கிறதா உங்களுக்கு? போன முறை நான் சொல்லிக் கொடுத்தேன். என்ன தேவை? ஆவியா இருக்கிற இந்த உலகத்தில், ஆவியா இருக்கிற காரியங்கள் உலகத்திலே செயல்படும் பொழுது யார் அனுமதி கொடுக்க வேண்டும்? மனிதனுடைய அனுமதி தேவை. அதாவது ஆவியா இருக்கிற எந்த காரியமும் நாங்கள் பார்த்தோம் ஆதியாகமம் 1:26 அதாவது தேவனுடைய வார்த்தை நிமித்தமாக தேவன் அந்த காரியத்தை சொன்னபடியினாலே அந்த இடத்திலே யாரெல்லாம் சரீரத்தோடு இருக்கார்களோ அவர்கள்
ஆவி ஆத்மா சரீரத்தில் இருக்கிற சரீரம் இருக்கிற நபர் பூமியிலே அந்த ஆவி கிரியை செய்வதற்கு அனுமதிக்கும் போது அந்த சரீரமானது அந்த அதாவது அந்த ஆவியானது பூமியிலே செயல்பட முடியும் என்பதை குறித்து நான் கற்றுக்கொண்டேன். இந்த பாடத்தை குறித்து நீங்கள் முடியுமானால் உங்களுக்கு அதை அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடனான உறவு என்கிற பாடத்திலே போன முறை படித்த பாடத்திலே நீங்க பாருங்கள், அது உங்களுக்கு புரியும். அப்ப இயேசுனுடைய வருகையானது தேவன் என்ன செய்கிறார், அவர் ஆவியாகிய தேவன் அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்ப இயேசுடைய வருகையிலே அந்த அந்த காரியத்தை நான் குறித்து பார்க்கும் பொழுது இயேசுவானவர் இந்த பூமியிலே வந்து அவர் என்ன செய்கிறார், மனிதனாக வந்து பிசாசுனுடைய எல்லா விதமான கிரியைகளை அழிக்கும்படிக்கு அவர் வெளிப்படுத்தப்படுவதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். அப்ப எங்களுக்கு புரிகிற காரியம், இந்த பாவத்தின் நிமித்தம் ஏற்பட்ட நிலைமை என்னவென்றால் பூமியில் பிறக்கிற எல்லா ஜனங்களும் இருளின் அதிகாரத்தின் அதாவது அந்தகார ராஜ்யத்துக்குள் உட்படுத்தப்பட்டுள்ளார்கள். அப்ப பிதாவாகிய தேவனுடைய நோக்கம் என்னவென்றால், அப்ப இந்த ஜனங்களை இந்த மக்களை பாவத்தின் நிமித்தமாக அந்தகாரத்தில் இருக்கிற இருளின் இருக்கிற ராஜ்யத்துக்கு உட்பட்டுள்ள இருந்த ஜனங்களை அவர்களை விடுதலையாக்க வேண்டும். ஆகவேதான் வேதாகமத்திலே கொலோசியர் புத்தகம் 1 அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது. பாருங்கள், 1 அதிகாரம் 13ஆம் வசனம் கொலோசியர். திருப்பி வாசிங்க பார்ப்போம். யாராவது கவரேஜ் இருக்கிறவர்கள் வாசிங்க, அப்ப லேசா இருக்கும். வாசிங்க. கொலோசியர் 1 அதிகாரம் 13ஆம் வசனம். பிதாவாகி எதிர் என்ன செய்கிறார், வாசிங்கள். யாராவது உதவி செய்யுங்க வாசிக்கிறது. இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்ப பிதாவுடைய நோக்கம் இருளின் அதிகாரத்திலிருந்து மக்களை விடுதலையாக்கி அன்பின் கோண ராஜ்யத்துக்கு உட்படுத்த வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். ஆகவே இயேசு மாம்சத்திலே வெளிப்பட்டார். அப்ப இயேசுடைய இந்த வருகையானது மிக முக்கியமானது. காரணம் என்னவென்றால், அவருடைய வருகையின் நோக்கமே மனிதர்களை விடுதலை செய்வது, மனிதர்களை பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை செய்வது. ஆகவே தான் கொலோசியர் புத்தகத்திலேயே 2 அதிகாரம் 14ஆம் வசனமும் 15ஆம் வசனம் இப்படியாகி சொல்லுகிறது. பாருங்கள், 2 அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். 2 அதிகாரம் 14, 15. 2 அதிகாரம் 14, 15 வாசிங்கள். யாராவது கொஞ்சம் கவரேஜ் இருக்கிறவங்க வாசா எல்லாரும் கேட்கும், இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பாருங்க, வசனத்தை வாசிப்போம். யாராவது வாசிக்க உதவி செய்றீங்களா? வாசிங்க. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதம் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி சிலுவையின் மேல் ஆணி எடுக்கும் அதிகாரங்கள் குறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமா அவைகளின் மேல் வெற்றி சிறந்தார். ஆமே. அப்ப இயேசு கிறிஸ்துடைய இந்த சரீரத்திலே அவர் வெளிப்பட்டு என்ன செய்கிறார், தன்னுடைய சொந்த சரீரத்தின் மூலம் அதாவது மாம்சத்தின் மூலமாக என்ன செய்கிறார், சட்ட ரீதியாக பாருங்க, இது மிக முக்கியமான காரியம். அவர் என்ன செய்கிறார், சட்ட ரீதியாக மாம்சத்திலே வெளிப்பட்டு என்ன செய்கிறார், சகல விதமான துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் எல்லாவற்றையும் அவர் நீக்கி போட்டு என்ன செய்கிறார், அவைகளை சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். அப்ப இயேசுனுடைய முழுவதுமாக அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டு என்ன செய்கிறார், அந்த மனிதனுக்கு இருந்ததால எல்லா விதமான அடிமைத்தனத்துக்கான காரியத்தையும் விடுதலை செய்கிறார். அப்ப இயேசுனுடைய இந்த காரியமானது மனிதனுக்கு விடுதலைக்கான ஒரு காரணமாய் அமைந்தது. அப்ப இயேசுடைய இந்த விடுதலை, அதாவது அர்த்தம் என்னவென்றால், இயேசு ஒரு மனிதனை விடுதலை செய்வான், அவன் நிச்சயமாகவே விடுதலையாக்கப்படுவான் என்று வசனம் அதான் யோவான் 8 அதிகாரம் 36 சொல்கிறது. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அப்ப எங்களுக்கு புரிகிறது, இயேசுனுடைய இந்த காரியமானது இயேசுவானவர் எங்களுக்கான விடுதலை கொடுத்து விட்டார். அப்ப இயேசுவானவர் இப்படிப்பட்ட விடுதலை கொடுத்து விட்டாலும் கூட
இயேசு இந்த பூமியிலே பிசாசை அழித்து விட்டார், பிசாசுடைய அதிகாரத்தை உடைத்து விட்டார் என்று சொல்லப்பட்டாலும் கூட நாங்கள் பார்க்கிறோம் இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்களிலே இன்னும் எங்கள் எல்லாருக்கும் ஒரு யுத்தம், ஒரு போராட்டம் உண்டு என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்ப இது மிக முக்கியமானது. அதாவது இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் இயேசுவானவர் எல்லா விதமான அந்த விடுதலையை கொடுத்து விட்டாலும் கூட இன்றைக்கும் இந்த உலகத்திலே ஒரு யுத்தத்துக்கு நாங்கள் முகம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அப்ப இந்த யுத்தமானது மிக முக்கியமானது. இந்த உலகத்திலே ஒரு போராட்டம் உண்டு. இயேசு விடுதலை கொடுத்தாலும் கூட அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஒரு போராட்டம் உண்டு என்பதை குறித்து வேதாகமம் திட்ட தெளிவாக சொல்கிறது. அதை குறித்து உங்களுக்கு தெரியும், எபேசியர் புத்தகத்திலே போடப்பட்டிருக்கு. ஆகவே அந்த எபேசியர் புத்தகம் எழுதுனதான பவுல் சொல்லுகிறார், இந்த உலகத்திலே சபைக்கு, அதாவது சபையாகிய தேவனுடைய சபைக்கு ஒரு போராட்டம் உண்டு. ஆகவே அந்த போராட்டத்துக்கு முகம் கொடுக்கும்படிக்கு ஒரு சர்வ ஆயுத வர்க்கத்தை அல்லது ஆயுதங்களை, தேவனுடைய ஆவிக்குரிய ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பவுல் திட்ட தெளிவாய் சொல்லுகிறார். அந்த ஆயுதம் எத்தனை விதமான ஆயுதங்கள் இருக்கிறது? அந்த 6ஆம் அதிகாரத்திலே யாரு சொல்ல முடியும்? எத்தனை ஆயுதங்கள்? சர்வாயுத வர்க்கம் எத்தனை ஆயுதங்கள் இதுல இருக்கு? எத்தனை ஆயுதம்? 6 ஆயுதம். வெரி குட். ஓகே, இந்த 6 ஆயுதங்கள் குறித்து வேதாகமம் எங்களுக்கு சொல்லுகிறது. அப்ப இந்த எபேசியர் புத்தகத்தில் சொல்லப்படுற இந்த 6 ஆயுதத்திலே 5 ஆயுதங்கள் தற்காத்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த ஆவிக்குரிய ஆயுதங்களிலே எபேசியர் புத்தகத்தை பொறுத்தவரை இருக்கிறதான ஆயுதங்கள் அதுல 6லே 5 தங்களை தற்காத்துக் கொள்வது, அதாவது எதிரிகளுடைய போராட்டத்திலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட ஆயுதமாக இருக்கிறதை குறித்து நாங்கள் பவுலுடைய அந்த எபேசி புத்தகத்திலே பார்க்கிறோம். ஆனா ஒரே ஒரு ஆயுதம் மாத்திரமே இருக்கிறது எதிரிக்கு விரோதமாக செயல்படுவதற்கு. எந்த ஆயுதம் நினைக்கிறீங்க நீங்க? இந்த 6 ஆயுதத்துல யாருக்கு சொல்ல முடியும்? எந்த ஆயுதம்? பட்டயம் என்ற வார்த்தை. ஆவியின் பட்டயம், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம், இதுதான் முக்கியமானது. அப்ப நான் ஏன் இதை சொல்ல வரேன்னு சொன்னா, இப்ப இயேசுவானவர் விடுதலைக்கான எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், சரியா? இயேசுவானவருடைய நோக்கம் இந்த பூமியிலே மக்களை விடுதலை செய்வது. அவர் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இந்த பூமியிலே அவர் நன்மை செய்கிறவராய், அதாவது மக்களை விடுதலை செய்வதன் மூலமாய் மக்களுக்கு நன்மை செய்கிறவரா சுற்றி திருந்தார் இந்த வசனத்திலே பார்த்தோம். அப்ப அவருடைய வருகையின் நோக்கமே நன்மை செய்வது, மற்றவர்கள் விடுதலை கொடுப்பதன் மூலமாய் நன்மை செய்வது. அப்ப இந்த காரியத்தை பார்க்கும் போது இயேசு அவர் ஜெயத்தை கொடுத்து விட்டார் சிலுவையிலே. அப்ப அவருடைய வாழ்க்கையிலே அந்த ஜெயத்தின் மூலமாக அவரை விசுவாசிக்கிற நாங்களும் அந்த விடுதலை அனுபவிக்க வேண்டும். அப்ப அந்த விடுதலை அனுபவிக்கும் போது, அந்த விடுதலை அனுபவிக்கக்கூடிய நபராய் இருந்தாலும் கூட எங்களுக்கு ஒரு ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், அந்த விடுதலை அனுபவிக்க முடியாதபடிக்கு எங்களுக்கு இன்றைக்கும் ஒரு போராட்டம் உண்டு. ஒரு போராட்டம் இந்த பூமியிலே இருக்கு என்பதை குறித்து நாங்கள் வேதத்தின் அடிப்படையிலே பார்க்கிறோம். ஆகவே இந்த போராட்டம் இருக்கிறபடியினால் ஒரு பக்கம் விடுதலை இருக்கிறது, மறுபக்கம் போராட்டமும் இருக்கிறது. அப்ப விடுதலை கொடுத்தபடியினால், ஓகே, யாரோ சத்தம் போடுறீங்க, தயவு செய்து கொஞ்சம் உதவி செய்யுங்க. அப்ப இயேசுவானவர் இந்த விடுதலை கொடுத்திருந்தாலும் கூட மறுபக்கத்திலே ஒரு போராட்டமும் இருக்கிறது. அப்ப அந்த போராட்டத்துக்காக எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும், ஆவிக்குரிய ஆயுதங்களை போட்டுக்கொள்ள வேண்டும். கண்களுக்கு புலப்படாத அந்த யுத்தத்திலோடு நாங்கள் செயல்பட ஜெயம் கொள்வதற்கு, இயேசு கொடுத்த அந்த விடுதலை அனுபவிப்பதற்கு நாங்கள் இந்த சர்வாயுத வர்க்கத்தையும் அல்லது ஆயுதங்களையும் குறித்து ஒரு அறிவை பெற்றுள்ள அந்த ஆயுதங்களை தரித்து கொண்டு இந்த ஆவிக்குரிய யுத்தத்துக்கு முகம் கொடுக்க வேண்டும். அதிலும் அந்த 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 அந்தகார கிரிகளோடு அல்லது பிசாசுடைய தந்திரங்களோடு நாங்கள் அதுக்கு விரோதமாக செயல்படுவதற்கு பாதிக்கூடிய ஒரு ஆயுதத்தை குறித்து பவுல் சொல்லுகிறார். அதுதான் தேவவசனமாகிய ஆவியின் பட்டயம். அப்ப இது மிக முக்கியமானது. அப்ப தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் தான் மற்ற 5 சர்வாயுத வர்க்கங்களும் 5 விதமான அந்த ஆயுதங்களும் தற்காத்துக் கொள்கிறது. ஆனால்
ஆவியின் பட்டயம் என்கிறதான தேவ வசனம் என்கிற காரியம் மட்டுமே அது பிசாசுக்கு விரோதமாக செயல்படுவதற்கான காரியம். அப்ப நாங்கள் பார்க்கிறோம் இயேசுனுடைய ஊழியத்திலும் கூட அவர் விடுதலை கொடுக்க வந்திருந்தாலும் கூட நாங்கள் பார்க்கிறோம் இயேசுனுடைய ஊழியத்திலும் அவரும் இப்படிப்பட்ட பிசாசுனுடைய போராட்ட பிசாசுனுடைய பரீட்சைகளுக்கு அல்லது சோதனைகளுக்கு அவருடைய ஊழியத்திலே அவர் விடுதலை கொடுக்க வந்திருந்தாலும் அவரும் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு முகம் கொடுத்தார் என்பதை குறித்து வேதாகமத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. உங்களுக்கு தெரியும் இயேசுடைய வாழ்க்கையிலே பிசாசு சோதிக்க முற்பட்டான். ஆனால் இயேசுவானவர் அந்த பிசாசை விரட்டுவதற்கு அல்லது பிசாசுக்கு விரோதமாக செயல்படுவதற்கு அவர் எந்த காரியத்தை பயன்படுத்தினார்? வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்தினார். அதுக்கு காரணம் இயேசு தேவனுடைய வார்த்தையினூடாக பிசாசுக்கு விரோதமாக செயல்பட தொடங்கினார். காரணம் இயேசுவுக்கு அந்த வார்த்தையை குறித்து, அவரே வார்த்தை, அந்த வார்த்தை குறித்ததான காரியம் அவர்கள் அந்த சத்தியத்தை குறித்ததான அந்த காரியம் அவருக்கு தெரிந்திருந்தபடியினால் அல்லது அவர் மனிதனாய் வந்தாலும் கூட அந்த வார்த்தையாகிய அவர் அந்த வார்த்தையினூடாக அந்த காரியத்தை அறிக்கை செய்கிறார். பிசாசுக்கு விரோதமாக அவர் அறிக்கை செய்வதன் போது பிசாசு அவரை விட்டு விலகி போவதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே தான் இந்த பூமியிலே நான் சொன்னது போல விடுதலை எங்களுக்கு இருக்கிறது, அதே நேரத்திலே போராட்டமும் இருக்கிறது. அப்ப அந்த போராட்டத்திலே ஜெயம் கொள்ள வேண்டும் என்றால் இயேசுனுடைய இந்த ஆயுதம், அதாவது இயேசுனுடைய இந்த தேவனுடைய அந்த ஆவிக்குரிய ஆயுதங்களை குறித்து நாங்கள் அறிவுள்ளவர்களாய், அதாவது பிசாசுக்கு விரோதமாக செயல்படுகிற நபராக, அதாவது அவருடைய வார்த்தையாகிய அந்த ஆவியின் பட்டயம் அல்லது சத்தியத்தை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது நாங்கள் தெரியாவிட்டால் எங்களுக்கு அவனுக்கு விரோதமாக போராட முடியாது. விடுதலை அனுபவிக்க வேண்டும் என்றால் முதலாவது காரியம் அந்த சத்தியத்தை குறித்ததான அறிவு எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆகவே தான் வேதத்திலே இப்படியான ஒரு வசனம் இருக்கிறது. யோவான் 8:32 என்ன சொல்லுகிறது? என்ன சொல்லுகிறது? ஞாபகம் இருக்கா? இதான் இந்த பாடத்தொடருடைய முக்கியமான காரியம். என்ன சொல்கிறது? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப இயேசு விடுதலை கொடுத்திருக்கிறார். அப்ப மறுபக்கம் ஒரு போராட்டம் இருக்கிறது, அந்த விடுதலை அனுபவிக்க முடியாதபடிக்கு. அப்ப ஓகே, நான் நினைக்கிறேன் பாஸ்ட் ஃபைட்டர்ஸ் உங்களுடைய இன்டர்நெட் சரியான ஸ்லோ. நீங்க முதல் சொன்னது இப்பதான் வருது 2 கிலோமீட்டர் தள்ளி. ஓகே ஓகே, தேங்க்யூ. ரைட். அப்ப எங்களுக்கு புரிகிறது இயேசுனுடைய அந்த காரியத்தை பார்க்கும் பொழுது அவர் பிசாசுக்கு விரோதமாக செயல்படுவதற்கு வசனத்தை, சத்தியத்தை அறிக்கை செய்தார். அப்ப இந்த சத்தியத்தை தான் பிசாசுக்கு விரோதமாக செயல்படுவதற்கு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட விசேஷமான ஆயுதமா இருக்கிறது. அதாவது விடுதலை அனுபவிக்க வேண்டும் என்றால் அந்த விடுதலை அனுபவிப்பதற்கு என்ன தெரிந்திருக்க வேண்டும்? சத்தியம் அறிந்திருக்க வேண்டும், சத்தியத்தை அறிந்திருக்க வேண்டும். தேங்க்யூ. அப்ப எங்களுக்கு புரிகிற முக்கியமான காரியம் இது. அதாவது சத்தியத்தை அறிந்திருக்க வேண்டும். விடுதலை அனுபவிக்க வேண்டும் என்றால் சத்தியத்தை அறிந்திருக்க வேண்டும். இயேசுவானவர் பிசாசுக்கு விரோதமாய் பாவித்த காரியமே சத்தியம், வார்த்தை. அப்ப வார்த்தை அறிந்திருக்கும் போதுதான் அந்த வார்த்தை அல்லது சத்தியம் தான் என்ன செய்யும்? மனிதனை விடுவிக்கும், விடுதலை செய்யும். அப்ப இயேசுவானவர் கொடுத்த விடுதலையை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் அவருடைய சத்தியம், அவருடைய வார்த்தை. அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுதுதான் நாங்கள் விடுதலையாக்கப்படுவோம். நான் இதை குறித்து ஏற்கனவே கதைத்து இருக்கிறேன். இப்ப இயேசுவானவர் விடுதலை கொடுத்து விட்டார் சிலுவையிலே. ஆகவே தான் வேதத்திலே பார்க்கிறோம், யோவான் 19:30 இயேசு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன வசனம் சொன்னார்? கடைசியா சொன்ன வசனம் என்னது? மரணத்திலே இருக்கும் போது, மரணத்திலே சிலுவையில் மறிக்க ஆவி ஒப்பு கொடுக்க முன்பதா என்ன சொன்னார் கடைசியா?
இந்த இடத்துல போட்டிருக்காங்க. முடிந்தது முடிந்தது அல்லது முடிந்தது, எல்லாம் முடிந்தது, அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொல்கிறார். அப்ப எங்களுக்கு புரிகிற முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனுக்கு பாவத்து நிமித்தமாய் ஏற்பட்ட எல்லா விளைவுகளுக்கான தீர்வையும், பாவத்தின் நிமித்தமாக முழு மனித சமுதாயத்துக்கும் எல்லா விதமான எதிர்மறையான காரியங்கள் வர தொடங்கியது. பாவத்தின் நிமித்தமாய் மனிதன் சாபத்துக்கு உட்பட தொடங்கினான், வியாதிகளுக்கு உட்பட தொடங்கினான், பலவிதமான நெருக்கடிகளுக்குள்ளாய் உட்பட தொடங்கினான், பலவிதமான பிரச்சனைக்குள்ளாய் முகம் கொடுக்க தொடங்கினான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த மனிதனுக்கு எல்லா பிரச்சனைக்கு ஒரே பாவத்து நிமித்தமாய் அந்த பாவம் தேவனை விட்டு மனிதனை பிரிக்க தொடங்கியது. மரணம் என்றால் பிரிவு அடைதல் என்பது உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த பிரிவானது என்ன செய்யுது, எல்லா எதிர்மாறான சூழ்நிலைக்கு மனிதன் முகம் கொடுக்க தொடங்கி விட்டான். அப்ப இயேசுடைய வருகை இந்த எதிர்மாறான எல்லா சூழ்நிலை மனிதனை விடுதலை செய்வதற்காக அவர் பூமியிலே வந்து மனிதனாக வந்து அவருடைய எல்லா விலை கிரயத்தை, அவருடைய சரீரத்தை கிரயமாக செலுத்தி அவர் என்ன சிலுவையிலே அந்த பிரச்சனைக்கான எல்லா தீர்வையும் முடித்து விட்டார். அதான் சொல்றாரு, எல்லாம் முடிஞ்சிட்டு, மனிதனுக்கு இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைக்கான காரியத்துக்கான எல்லா பிரச்சனைக்கான தீர்வு கொடுக்கப்பட்டாயிற்று. அப்ப இயேசு சிலுவையிலே அந்த விடுதலை கொடுத்து விட்டார். இயேசு அந்த விடுதலை, முழுமையான விடுதலை கொடுத்து விட்டார். அப்ப இயேசு இந்த விடுதலை கொடுத்திருந்தாலும் கூட முழுமையா கொடுத்து விட்டார். ஆனா இன்றைக்கும் அநேக ஜனங்கள், அநேக தேவனுடைய பிள்ளைகள் அந்த விடுதலையை இன்னும் அனுபவிக்க முடியாமல், இன்னும் அடிமைத்தனத்திலே, இன்னும் தோல்விகளிலே, இன்னும் ஏமாற்றத்திலே, வியாதியிலே, தரித்திரத்திலே காணப்படுவதற்கான காரணத்தை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் அநேகர் அந்த விடுதலை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறாங்க. காரணம் என்ன? வேத வசனம் சொல்லுகிறது, அதாவது இந்த இயேசுனுடைய முழுமையான விடுதலை கொடுக்கப்பட்டாயிற்று சிலுவையின் மூலமாய், அதை அனுபவிக்காம இருக்கிறாங்க. ஞாபகம் இருக்கிறா என்ன காரணம் சொல்லி நான் சொல்லி கொடுத்திருந்தேன் உங்களுக்கு. யாருக்கு சொல்ல முடியும்? யாருக்கு சொல்ல முடியும்? அதுக்கு வந்து சொல்லி இருக்கிறாரு, மக்கள் விடுதலை கொடுத்து விட்டார், ஆனால் இன்னும் மக்கள் அந்த விடுதலை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறார்கள். காரணம் என்ன? ஒரு தேவனுடைய வார்த்தையை சரியான முறை தெரியாம இருக்கிறது. அதாவது ஓசியா 4 அதிகாரம் 6 சொல்கிறது, அவருடைய ஜனங்கள் சங்காரமாக்கப்படுகிறார்கள். அதாவது அறிவில்லாமையினால். அதாவது நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்களா? யாராவது வாசிங்க பாப்போம். 4:6. என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாக்குகிறார்கள். நீர் அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் படிக்கு நான் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஆமென். வசனம் சொல்லுகிறது, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இந்த இடத்துல இருக்கிற வசனத்தின் அடிப்படையிலே மக்களுடைய வாழ்க்கையிலே சங்காரமாக்கப்படுகிறார்கள். அதாவது அவர்கள் விடுதலை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறதுக்கான பிரதான காரணமே என்னது? நீங்க சொல்லுங்க பாப்போம். இப்ப இயேசு விடுதலை கொடுத்துட்டாரு, அந்த விடுதலையை மனிதர்கள் அனுபவிக்க முடியாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? என்ன காரணம்? இந்த வசனத்தின் படி அறியாமை. அப்ப அறியாமை தான் மனிதனுடைய வாழ்க்கையிலே அந்த விடுதலை அனுபவிக்க முடியாம இருக்குது. இயேசு சிலுவையிலே நமக்காக செய்த அந்த காரியத்தினுடைய வல்லமையை, அதனூடாய் இருக்கிற அதிகாரத்தை, அந்த சிலுவையில் இருக்கிறதான அந்த சிலுவை பழியினூடாய் வருகிற அந்த ஆளுகை, அந்த வெற்றியை, அந்த நோக்கத்தை அறியாதபடியினாலே இன்றைக்கும் அந்த விடுதலை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறார். அதாவது தேவனுடைய அப்ப அந்த விடுதலை குறித்து தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு சொல்லி இருக்கிறது. இந்த வார்த்தை சத்தியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
இந்த சத்தியத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை குறித்த அறிவு அற்ற தன்மையானது என்ன செய்கிறது? மக்களை இயேசு கிறிஸ்து கொடுத்ததான விடுதலையை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறார்கள். அப்ப விடுதலை கொடுப்பதற்காக இயேசு இந்த பூமியிலே வந்தார். விடுதலைக்கான எல்லா கிரயத்தையும் செலுத்தி விட்டார். அப்ப அந்த விடுதலையை நாங்கள் அனுபவிக்க முடியாமல் இருப்பதற்கான ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால், அந்த விடுதலை குறித்த அறிவு அற்ற தன்மை. அப்ப வேதம் தெளிவாக சொல்றது, அந்த விடுதலை குறித்த அந்த விடுதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற முழுமையான காரியம் எங்கே இருக்கிறது? இயேசு கிறிஸ்துடைய சிலுவை பழியின் மூலம் அந்த விடுதலை குறித்து எங்கே போடப்பட்டிருக்கிறது? எங்கே போடப்பட்டிருக்குது? வேதாகமத்திலே. அப்ப வேதத்தில் இருக்க சத்தியத்தை குறித்ததான அறிவு இல்லாவிட்டால் அந்த விடுதலை நாங்கள் இன்னும் அனுபவிக்காமல் இருக்க போகிறோம். அப்ப மிக முக்கியமானது முதலாவது பிரச்சனை என்னன்னு சொன்னா, விடுதலை இருக்கிறது, விடுதலை அனுபவிக்காமல் இருப்பதற்கான காரணம் அந்த சத்தியத்தை அறியாமல் இருப்பது. ஆகவே தான் வேதம் சொல்லுது, நீங்கள் சத்தியத்தை அறிய தொடங்கிவிட்டால் என்ன செய்யும்? உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த சத்தியத்தின் மூலமாக அந்த சத்தியமே என்ன செய்யும்? உங்களை அந்த விடுதலை அனுபவிக்க உதவி செய்யும். சத்தமா இருக்கு கொஞ்சம். ஓகே, அப்ப உங்களுக்கு புரியுதா? இப்ப என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, அநேகருடைய வாழ்க்கையிலே அந்த சத்தியத்தை குறித்த அறிவற்ற தன்மையா இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் வந்த இந்த வெற்றியை குறித்ததான அறிவில்லாதபடியினாலே அந்த விடுதலை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறார்கள். ஆகவே தான் நான் அடிக்கடி அந்த ஆரம்ப பாடத்திலே சொன்ன காரியம், இந்த பூமியை பொறுத்தவரையிலே எப்போதுமே 2 விதமான காரியம் இருக்கிறது. ஒன்று சத்தியம், அதாவது தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறதான எங்களை குறித்து போடப்பட்டிருக்கிறதான காரியம், எங்களுடைய அடையாளம் சொல்லி சொன்னோம். ஞாபகம் இருக்கா? கிறிஸ்துவுக்குள் எங்களை அடையாளம் என்கிற பாடத்திலே நான் சொல்லிக் கொடுத்தேன். எங்களை குறித்ததான காரியம், விடுதலை குறித்து எங்களுக்கு போடப்பட்டிருக்க ஜெயத்தை குறித்து இருக்கிறதான காரியம் சத்தியம். அதான் உண்மை. கடவுள் எங்களுக்கு கொடுத்ததான காரியம், கிறிஸ்துவுக்குள் எங்களுக்கு கொடுத்த காரியம் ஒன்று இருக்கிறது. அதுதான் உண்மையான சத்தியம். ஆனால் உலகத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் முகம் கொடுக்கிற சூழ்நிலை இருக்கு. அதுக்கு சொல்லுவாங்க ரியாலிட்டி அல்லது நிஜம். சிங்களத்துல யதார்த்தம் என்று சொல்லுவார்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இந்த பாடம் உங்களுக்கு. இப்ப தேவனை பொறுத்தவரையிலே தேவன் எங்களுக்கான வெற்றியை கொடுத்து விட்டார். அந்த சத்தியம் இருக்கிறது. அதுதான் உண்மை. அதுதான் நிச்சயமாக அதுதான் உண்மை. ஆனால் உலகத்தை பொறுத்தவரையிலே எங்களுக்கு சில காரியங்கள் பார்வையிலே பார்க்கும்போது அந்த காரியம் ஒரு நிஜமான ஒரு சூழ்நிலை, பிரச்சனைக்குள்ளாய் போய் கொண்டிருப்போம், வியாதிக்குள்ள போய். ஆனால் உண்மையாகவே தேவனுடைய வார்த்தையின்படி நாங்கள் சத்தியத்தின்படி நாங்கள் சுகமாக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவுக்குள் ஜெயம் கொண்டவர்கள், கிறிஸ்துவுக்குள் நாங்கள் வெற்றி கொண்டவர்கள் குறித்து நாங்கள் கடந்த கிறிஸ்துவுக்குள்ள அடையாளம் என்கிற பாடத்திலே கற்றுக்கொண்டு விட்டோம். அப்ப இதை சத்தியத்தை குறித்த அறிவு இல்லாவிட்டால் அப்ப நாங்கள் எதை நம்புவோம்? ஒரு மனிதனுக்கு சத்தியத்தை குறித்த அறிவு இல்லாவிட்டால் எதை நம்புவாங்க? சொல்லுங்க பாப்போம். நிஜத்தை நம்புவாங்க. சூழ்நிலையை பார்த்துக் கொள்வார். அப்ப சூழ்நிலைகள் எங்களுக்கு விடுதலை தராது. சூழ்நிலைகள் எங்களை இறுக்கத்துக்கு கொண்டு போகும், தோல்வியை போல தோணும். ஆனால் அந்த சூழ்நிலை அல்ல உண்மையான எங்களுடைய சூழ்நிலை, எங்களுடைய காரியம் அல்ல. அது நாங்கள் கொடுக்கிற நிஜமான காரியம். ஆனா அது அல்ல உண்மையாகவே கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற எங்களுடைய ஜெயம். அந்த காரியம் இருக்கிறது சத்தியத்திலே, என்னுடைய வார்த்தையின்படி கிறிஸ்துவுக்குள்ளாய் நாங்கள் யார் என்பது ஞாபகம் இருக்கிறதா உங்களுக்கு? நான் இந்த சம்பவத்தை சொல்லி கொடுத்திருந்தேன் உங்களுக்கு ஏற்கனவே. இயேசுவானவர் படகுல போகும் பொழுது பெரிய சூறாவளி புயல் வருது. கப்பல் மூழ்கத்தக்கதாக, அவருடைய படகு மூழ்கத்தக்கதாய் பெரிய ஒரு சூறாவளி வருகிறது. அப்ப சீஷர்மாரெல்லாம் பயந்து நடுங்குறாங்க. இயேசு மட்டும் நல்லா தூங்குறாரு. இதை குறித்து நான் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ தெரியா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு?
என்னத்துக்கு அப்ப இயேசுக்கு மட்டும் நீங்க உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இயேசுவானவர் அவ்வளவு பெரிய புயல் காற்று, தண்ணி தலைய அடிக்குது, கப்பல் தண்ணி உள்ளுக்க வர தொடங்கிட்டு அவங்க பயப்படுறாங்க. நீங்க நினைக்கிறீங்களா இயேசுவானருக்கு அந்த காத்து படல, தண்ணி படல, சத்தம் கேட்கல சொல்லி நினைக்கிறீங்களா? என்ன நினைக்கிறீங்க? கேட்டிருக்குமா இல்லையா? கேட்டிருக்கும். ஆனா அவர் கவலைப்படாம தூங்குறதுக்கான காரணம் என்ன? நிஜத்தை பார்க்கும் பொழுது சூறாவளியா இருக்கிறது, நிஜத்தை பார்க்கும் பொழுது பிரச்சனையா இருக்கிறது. ஆனால் அவர் கவலைப்படாம தூங்கி கொண்டிருப்பதற்கான காரணம் என்ன? சத்தியக்கு அக்கறைக்கு போகும் ஏற்கனவே சொல்லிட்டார். சத்தியம் ஒன்று அக்கறைக்கு போகணும்னு சொல்லிட்டாரு. நிச்சயமா அதுதான் உண்மை. அவர் சொல்லிட்டாரு நான் அக்கறைக்கு போவோம், ஆகவே நிச்சயமா போய் சேருவான். சத்தியம் அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை சொல்லிட்டார். அது மட்டும் இன்னொரு காரியம் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கோ தெரியும். அவருக்கு மரணம் சிலுவையில தெரியும். ஆமேன், வெரி குட். அவருக்கு தெரியும் அவருடைய மரணமானது கலிலேயா கடலிலே அல்ல, மாறாக அவருக்கு தெரியும் அவருடைய வாழ்க்கை நோக்கம் சிலுவை. அப்ப உங்களுக்கு வார்த்தையில் இருக்கிற உங்களுடைய காரியத்தை தெரிந்து கொண்டால் சூழ்நிலைகள் நிஜங்களை பார்த்து நிஜமான சூழலை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள். அதாவது உங்களுடைய சூழ்நிலை, இந்த பூமியிலே நாங்கள் வாழும் பொழுது கிறிஸ்துவுக்குள் எங்களுக்கு ஜெயம் உண்டு, விடுதலை உண்டு. ஆனால் அந்த விடுதலை குறித்த அறிவற்ற தன்மை இருக்கும் பொழுது நாங்கள் சூழ்நிலையை பார்த்து பயந்துருவோம். ஆனால் அந்த சத்தியத்தை குறித்த அறிவு உங்களுக்கு இருக்குன்னு சொன்னா சூழ்நிலையை பார்த்து நாங்கள் பயந்து போவது கிடையாது. எங்களுக்கு தெரியும் நாங்க போக வேண்டிய தூரத்துக்கு போயிருவோம். இயேசு சொன்னாருன்னா அடுத்த கரைக்கு போவோம்னு சொல்லி நிச்சயமா போயிருவோம். ஏன்னா அதுதான் சத்தியம், வசனம். அப்ப இது முக்கியமானது. ஆகவே நாங்கள் போன இந்த உதாரணங்களை பார்த்திருந்தோம். தேவன் பவுலுக்கு சொல்லியிருந்தாரு, அந்த புயல் காட்டுல இருக்கும்போது அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் சொன்னாரு, நீ ராயனுக்கு முன்பதாக போய் நிற்ப. அதாவது ராயன் என்பது ரோம பேரரசுக்கு முதல் போய் நிக்க போறேன்னு சொல்லி சொன்னாரு தேவதூதன் மூலமா. அப்ப பவுலுக்கு தெரியும் நிச்சயமாக நான் ராயனை சந்திக்க போறேன், அதுதான் தேவனுடைய சத்தியம். ஆனா சூழலை பார்க்கும் பொழுது எப்படி இருந்தது? அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தது? விஷப்பாம்பு கடிச்சது இல்ல, அது விஷப்பாம்பு 28ஆம் அதிகாரம். 27ஆம் அதிகாரம் என்ன சூழ்நிலை இருக்கிறது? கப்பலுக்கு சேதம், மரணம். கப்பலுக்கு சேதம், பெரிய புயல் காற்று, பெரிய ஒரு பயங்கரமான சூழ்நிலை. ஆனால் தேவதூதன் சொல்றாரு, நீ ராயனுக்கு முன்பதாக நிக்க போறான்னு சொல்லி அவர் தரிசனத்துல சொல்றாரு. அப்ப தேவனுடைய வார்த்தை சத்தியம் வந்துட்டு, அப்ப பவுலுக்கு ரெண்டு காரியத்தை குறித்து பார்க்கலாம். பவுல் சூழ்நிலையை பார்த்தால், நிஜத்தை பார்த்தன்னு சொன்னா அவருக்கு நிச்சயமா எங்க போக முடியாது, ராயர்கிட்ட போக முடியாது. நிஜத்தை பார்க்கும் போது அந்த சூழ்நிலை இல்லை. ஆனால் சத்தியத்தை பார்க்கும் பொழுது, வார்த்தையை பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ ராயனுக்கு முன்பதாய் போ. பவுலுக்கு தீர்மானிக்க முடியும், ஓகே நான் சத்தியத்தை பார்க்கிறதா அல்லது நிஜமான சூழ்நிலையை பார்ப்பதா, ரெண்டு காரியம். அப்ப பவுலுக்கு அந்த சத்தியம் வார்த்தை தெரிந்தபடியினால், தேவனுடைய தூதன் சொன்னதை தெரிந்தபடியினாலே அவனுக்கு தெரியும் நிச்சயமாக நான் அந்த விடுதலை அடைவேன். எந்த சூழ்நிலை கப்பலே பயங்கரமா உடைஞ்சு போனாலும் நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லி அவர் தைரியமாய் இருப்பதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னா மற்றவங்களுக்கு சத்தியத்தை பத்தி அறிவு இருக்கலாம், பார்க்கிறோம். அந்த இடத்துல 270 பேர் மக்கள் இருந்தாங்க, நிறைய பேர் கப்பல். ஆனா அவங்களுக்கு அதை பத்தி அறிவு இல்லாதபடி அவங்க பயந்து கொண்டிருந்தாங்க. ஆனா பவுலுக்கு தெரியும் இந்த சூழ்நிலை சூறாவளி பயங்கர சூழ்நிலை இருந்தாலும் கூட ஆண்டவருடைய வார்த்தை அந்த சத்தியத்தை அறிந்தபடியின் அந்த விடுதலை அவருக்குள்ளாய் இருந்தது. அந்த விடுதலை எந்த சூழ்நிலையுமான கர்த்தர் என்னை நிச்சயமாக ராயனுக்கு கொண்டு போவார். ஆகவே தான் அடுத்த வசன அதிகாரத்திலே பார்க்கிறோம், அந்த பாம்பு கடிச்சது, மக்கள்லாம் நினைச்சாங்க செத்து போறான்னு சொல்லி. ஆனா பவுல் என்ன செய்கிறார்? பவுலுக்கு தெரியும் எந்த விஷப்பாம்பு கடிச்சாலும் அவர் மறிப்பதில்லை என்று தெரியும். ஏன்னா அவர் எங்க போறாரு?
எங்க போறார்? ஆண்டுடைய வார்த்தை வந்து விட்டது, எங்க போகிறார்? முன்பதான் நிக்க போறாரு. வெரி கிளியர். அப்ப ஆகவே அவர் சூழ்நிலையை கண்டு, நிஜத்தை கண்டு பயந்து போகல, அப்செட் ஆகல. என்ன செய்கிறார்? அந்த விஷப்பாம்பை நெருப்பிலை போடுறார். இது முக்கியமானது. அப்ப நான் என்ன சொல்ல சொன்னா, முதலாவது காரியம், தேவன் இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பினதே பாவத்தின் நிமித்தமாய் பிசாசின் கட்டிலிருந்த மக்களை விடுதலை செய்வதற்காக. விடுதலையை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மனித சமுதாயத்தை கொடுத்து விட்டார். அந்த விடுதலை மனிதனுடைய, அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அந்த விடுதலை அனுபவிக்க முடியும். அந்த விடுதலை குறித்து அவருடைய வார்த்தையிலே சொல்லப்பட்டு இருக்கிறது, சத்தியத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இன்றைக்கு நிறைய பேர் அந்த விடுதலையை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருப்பதற்கான பிரதான காரணம் என்ன? விடுதலை இருக்கிறது, இருக்குதா இல்லையா? விடுதலை கிறிஸ்துவுக்குள்ள எங்களுக்கு இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? கிறிஸ்துவுக்குள் நாங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோமா இல்லையா? விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், இருக்குது. ஆனா அந்த விடுதலை அனுபவிக்க முடியாமல் இருப்பதற்கான பிரதான காரணம் என்ன? அந்த விடுதலை குறித்ததான என்ன இல்ல, சத்தியத்தை குறித்ததான, விடுதலை போடப்பட்டிருக்கிற சத்தியத்தை குறித்ததான அறிவில்லை. என்ன இல்ல, அறிவில்லை. அந்த காரியத்தை குறித்ததான அறிவற்ற தன்மை, அல்லது அதை குறித்ததான அந்த காரியம் எங்களுடைய உள்ளத்திலே அது இல்லாதபடியினாலே நாங்கள் சூழ்நிலையை காணும் போது கலங்கி போய்கிறோம், தடுமாறி போய்கிறோம், விடுதலை அனுபவிக்க முடியாமல் போய்கிறோம். அப்ப முதலாவது காரியம், இந்த விடுதலை குறித்த பாடத்துல சொல்ல வர முக்கிய காரணம் என்னன்னு சொன்னா, தேவன் விடுதலை கொடுத்திருக்கார் கிறிஸ்துவின் மூலமா. கிறிஸ்துக்குள் எங்களுக்கு விடுதலைக்காக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துக்குள் அந்த விடுதலை முழுமையாக கொடுக்கப்பட்டது. அந்த விடுதலை கொடுத்ததான காரியம் இந்த அவருடைய சத்தியத்திலே போடப்பட்டிருக்கிறது, வேறுடைய வார்த்தையிலே போடப்பட்டிருக்கிறது. அந்த காரியத்தை குறித்த அறிவற்ற தன்மை என்ன செய்யும்? அந்த விடுதலையை என்ன செய்யும்? எங்களுக்கு அனுபவிக்க முடியாமல் பண்ணிவிடும். முதலாவது காரியம், விடுதலை அனுபவிக்க பண்ணாமல் இருப்பதற்கு, விடுதலை அனுபவிக்க முடியாமல் இருப்பதற்கு முதலாவது காரணம் என்ன? சொல்லுங்க பாப்போம். என்ன காரணம்? சத்தியத்தை குறித்த அறிவில்லாமை. அறிவில்லை. அந்த விடுதலை பற்றி போடப்பட்ட சத்தியம் குறித்த அறிவற்ற தன்மை. அப்ப இதை குறித்து கவனமா இருக்கணும். விடுதலை இருக்குது, ஆனால் அந்த விடுதலை குறித்ததான அறிவில்லை. அப்ப இதுக்காகத்தான் நாங்கள் பார்க்கிறோம், வேதத்திலே இன்னொரு சம்பவத்தை குறித்து நாங்கள் காட்ட போகிறேன். பாருங்கள், விடுதலை அனுபவிக்க முடியாததுக்கு அடுத்த காரணம் என்னன்னு சொன்னா, நீங்க பாத்தீங்க சொன்னா, இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில நாங்கள் பார்க்கிறோம், அவர்கள் எப்போதும் என்ன செய்தார்கள்? யாருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள்? எப்போதுமே யாருக்கு முறுமுறுத்தார்கள்? இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து மீட்கப்பட்டு வெளியே வந்த போது மோசேக்கு விரோதமாக, அதே போல தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். பாருங்க, வசனம் சொல்லுகிறது, இதை குறித்து நான் தெளிவா உங்களுக்கு சொல்றேன். அவங்க அடிக்கடி முறுமுறுத்து கொண்டிருந்தார்கள். என்னத்த சொன்னாங்க? சொல்லுங்க பாப்போம். ஒவ்வொரு முறுமுறுக்கும் போது என்ன சொன்னாங்க? எகிப்தை திரும்பி பார்த்து கொண்டே இருந்தாங்க. எகிப்தை குறித்து பாருங்க, எகிப்துல இருந்து மீட்கப்பட்டுட்டாங்க. இங்க கொண்டு போக போறாங்க. அவருடைய விடுதலையின் தேசம் எது? கானான் என்கிற பாலும் தேனும் ஓடுகிற விடுதலையின் தேசத்துக்கு போக போறாங்க. ஆனா வெளியில கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இன்னும் மீட்கப்பட்டாயிற்று. அவர்கள் மீட்கப்பட்டு வெளியே கொண்டு வந்தாலும் கூட இன்னும் அவர் எதை குறித்து யோசிச்சு கொண்டிருக்கிறாங்க? பழைய எகிப்தை குறித்து யோசிச்சு கொண்டிருக்கிறார். அது அர்த்தம் என்னன்னு சொன்னா, அவருடைய மனது முழுக்க இப்ப என்ன இருக்குது? பழைய எகிப்து, ஓல்ட் மைண்ட் செட், அதாவது பழைய அந்த எகிப்தின் மனநிலை அவர்களோடு இருந்தாங்க. அடிக்கடி சொன்ன காரியம், எகிப்து நல்லா இருந்திருக்கும், இங்க இல்ல அங்க இருந்தா நல்லா இருக்கும், வெங்காயம் சாப்பிட்டுருக்கலாம், எல்லாம் இறைச்சி சாப்பிட்டுருக்கலாம். அந்த மைண்ட் அந்த அங்கதான் இருந்தது.
மீட்கப்பட்டுட்டாங்க, ஆனால் விடுதலைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த விடுதலையை அனுபவிக்க முடியாதபடிக்கு என்ன செய்யப்படுகிறது? என்ன நடக்குது? என்ன நடக்குது? அவர்களுக்கு அந்த மனநிலை இல்ல. அப்ப நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, இது மிக முக்கியமானது. இரண்டாவது முக்கியமான காரியம், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் விடுதலை கொடுக்கப்பட்டாயிற்று. அப்ப விடுதலையை அனுபவிக்க முடியாததற்கான முதலாவது காரணம், அந்த விடுதலை கொடுத்த சரியான அறிவு இல்லை. அப்ப இது முக்கியமானது. இரண்டாவது காரியம், விடுதலை, அதாவது விடுதலை கொடுக்கப்படுவதற்காக மீட்கப்பட்டாயிற்று நாங்கள் விடுதலை அனுபவிப்பதற்காக. ஆனால் எங்களுடைய மனம் இன்னும் எதிலே தாங்கி இருக்கிறது? எதிலே தாங்கி இருக்கிறது? இஸ்ரவேலர்கள் மீட்கப்பட்டார்கள் விடுதலையின் தேசமாகிய கானானுக்குள் போய் அதை அனுபவிப்பதற்கு. ஆனா அவருடைய மனம் எப்போதும் எதை குறித்து யோசிச்சு கொண்டிருந்தது? எகிப்தை குறித்து. பழைய மனநிலை, எகிப்தின் மனநிலை. அப்ப வேதவசனம் சொல்லுது பாருங்க, என்னாகும் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 23. யாராவது வாசிங்க பாப்போம் சீக்கிரமா. என்னாகவும் முக்கியமான ஒரு காரியம், வாசிங்கள். 14ஆம் அதிகாரம் பாருங்க, வாசிங்க. 14, 20லிருந்து 23. வாசிக்கிறீங்களா? என்னாகமம் 22 வாசிங்களே. 22, 23 மட்டும் வாசிங்க யாராவது. 22, 23. 22 வாசிங்க. என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் ஏன் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோட என் சத்தத்துக்கு இல்லையா, என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். அது முக்கியமானது. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. 10 முறை நான் நேரம் கிடையாது, 10 முறை இருக்குது. எந்த தலைவில அப்படி தேவனுக்கு விரோதமாக மோசக்கு முறுமுறுத்தார்கள் என்று சொல்லி 10 தரம் அவர்கள் 10 தரம் அவங்கள தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க. அப்ப முறுமுறுக்கும் போதெல்லாம் அவங்க சொல்ற காரியம் என்னன்னு சொன்னா, எங்களுக்கு இதை விட நல்ல எகிப்து நல்லம். இப்ப தேவன் அவங்களை விடுதலைக்காக அழைச்சிருக்கிறார், விடுதலை அனுபவிப்பதற்காக அழைச்சிருக்கிறார். ஆனா அவங்க எப்போதுமே நினைச்சு கொண்டு வந்த காரியம் என்னது? என்ன காரியம்? விடுதலைக்காய் அழைக்கப்பட்டதற்காக, விடுதலை அனுபவிப்பதற்காய், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போவதற்காய் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த மீட்கப்பட்டாலும் கூட அவர்கள் பாலும் தேனும் தேசம் என்கிற அந்த விடுதலையின் தேசத்துக்கு இன்னும் போகல. அப்ப அவர்கள் அதை முழுமையா அனுபவிப்பதற்கு தடையா இருக்கிற காரியம் என்ன? இப்ப என்ன காரியம்? பழைய மனநிலை. பழைய மனநிலை. மனம் முழுவதும் என்ன இருக்குது? எகிப்தின் மனநிலை. அப்ப இன்றைக்கு இதுதான் முக்கியமானது. இன்றைக்கும் நிறைய வாழ்க்கையில அந்த தேவன் கொடுக்கிற விடுதலை அனுபவிக்க முடியாததற்கான இன்னொரு பிரதான காரணம் என்ன சொன்னால், அவருடைய வாழ்க்கையிலே அந்த மீட்பு ஏற்பட்டாலும் கூட அந்த மீட்பை அனுபவிப்பதற்கு எங்களுடைய மனம் புதிதாக்கப்படாத நிலைமை காணப்படுகிறது. அப்ப ஆவியிலே நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம், ஆவியிலே கிறிஸ்துவுக்குள் ஜெயம் கொண்டிருக்கிறோம். ஞாபகம் இருக்குதா? கிறிஸ்துவுக்குள்ளாக எங்களுக்கு இருக்கிற வெற்றி எங்கே இருக்கிறது? மனிதனுக்கு ஏற்படுற வெற்றி எங்கே இருக்கிறது? கிறிஸ்துவுக்குள்ளாக பெற்றுக்கொண்ட வெற்றி எங்கே இருக்கிறது? யாருக்கு சொல்ல முடியும்? ஆவியிலே. அப்ப அந்த ஆவியிலே பெற்றுக்கொண்ட வெற்றியை என்ன செய்ய வேண்டும்? ஞாபகம் இருக்கா?
சரீரத்துக்கு கடத்தப்பட வேண்டும் என்றால், அனுபவிக்கப்பட வேண்டும் என்ற வெற்றியை அனுபவிக்க வேண்டும் என்றால், விடுதலை அனுபவிக்க வேண்டும் என்றால் எங்கே மாற்றம் வர வேண்டும்? ஆத்துமாவிலே. ஆத்துமாவில எந்த பகுதி? மனம். 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 ஆகவேதான் ரோமர் 12:2 சொல்லுது, நீங்கள் உலகத்திலே இருக்கிற காரியத்தை போட்டு நீங்க இதாக்காம என்ன செய்யுங்க, உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக மனம் புதிதாகிறதுனால, அதாவது பழைய காரியம் தான் உங்களுக்குள்ள இருக்கு. இப்ப தேவன் உங்களுக்கு புதிய ஒரு விடுதலையின் தேசத்தை வைத்திருக்கிறார், விடுதலை வைத்திருக்கிறார். ஆனால் அதை அனுபவிப்பதற்கு நீங்க என்ன செய்ய வேண்டும்? அந்த ஆவியிலே அல்லது தேவன் கொடுக்கிற அந்த வெற்றி உங்களுக்குள்ள இருக்கிறது, மீட்பிலை வெற்றி இருக்கிறது. அந்த வெற்றியை அனுபவிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? மனம் புதிதாகணும். மனம் புதிதாக்கப்பட வேண்டும். அப்ப இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இதுக்கு பெரிய பிரச்சனை என்ன சொன்னா, இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மீட்பை கொடுத்து அந்த மீட்பினூடாக அந்த மீட்புக்குள்ளாக விடுதலை சம்பூர்ணமாய் இருக்கிறது, கிறிஸ்துவுக்குள்ளான விடுதலை இருக்கிறது. ஆனால் அந்த விடுதலை அனுபவிக்க முடியாமல் இன்றைக்கும் மக்கள் விடுதலை இல்லாமலே இருப்பதற்கான இரண்டாவது காரணம் என்னவென்றால், அவருடைய மனம் இன்னும் பழைய காரியங்களால் நிறைந்திருக்கிறது. இஸ்ரவேலருக்கு எப்படி எகிப்தின் மணல் இருந்ததோ, அந்த கானான் என்கிற விடுதலையின் தேசத்தை அடைய முடியாத படிக்கு, அந்த நன்மையை அனுமதிக்க முடியாத படிக்கு எப்படி இருந்ததோ, எங்களுடைய மனமும் இப்போது எப்படி இருக்கிறது என்றால், பழைய வாழ்க்கையின் மனநிலை, பழைய மனநிலை, பாவத்தின் மனநிலை. அதாவது அந்த காரியம் இருதயத்தை நிறைத்திருக்கிறபடியினால் கிறிஸ்துவுக்குள் எங்கள் ஆவியிலே கிடைத்த அந்த வெற்றியை எங்களுடைய மனம் புதிதாக்கப்படுவதற்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறபடியினாலே அந்த வெற்றியானது எங்களுடைய சரீரத்திலே அந்த முழுமையான விடுதலையை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறோம். அப்ப இரண்டாவது முக்கியமான காரியம் என்னவென்றால், விடுதலை இருக்கிறது, ஆனால் விடுதலை குறித்த அறிவற்ற தன்மை, அந்த விடுதலையை குறித்த அறிவற்ற தன்மையானது அந்த விடுதலை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறோம். இரண்டாவது காரியம் என்ன? இரண்டாவது காரியம் என்ன? விடுதலை அனுபவிக்க முடியாத இரண்டாவது காரணம் என்ன? சொல்லுங்க பாப்பா, நீங்களே சொல்லுங்க. இந்த காரியத்தினோட என்ன காரியம்? விடுதலையை அனுபவிக்க முடியாமல் இருப்பதற்கான இரண்டாவது காரியம் என்ன? மனம் புதிதாக்கப்படாத நிலைமையில இருக்கிற. மனம் புதிதாக்கப்படாத நிலைமையில. அப்ப வெற்றி இல்லைன்னு அர்த்தமா? வெற்றி இருக்கா இல்லையா? வெற்றி இருக்கு. வெற்றி இருக்குது. ஆனால் மனம் புதிதாக்கப்படுவதற்கு இடம் கொடுக்காதபடினால் அந்த வெற்றியை நாங்கள் இன்னும் அனுபவிக்க முடியாமல் இன்னைக்கு இருக்கிறாங்க. இப்ப இது மிக முக்கியமானது. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இந்த காரியம் வெற்றியை அனுபவிக்க முடியாமல், விடுதலை அனுபவிக்க முடியாததுக்கான பிரதான காரணமா இருக்கு. இந்த இரண்டாவது காரணம், வெற்றி இருக்கிறது, கிறிஸ்துவுக்கு விடுதலை இருக்கிறது, விடுதலை அனுபவிக்க முடியாததுக்கான இரண்டாவது காரணம். முதலாவது காரணம் என்னது? வெற்றியை குறித்ததான என்னது? முதலாவது காரியம் வெற்றியை குறித்ததான அறிவு இல்லை, சத்தியம் அறிவு இல்லை, அதை பத்தி தெரியாது. இரண்டாவது காரியம் வெற்றியை குறித்ததான அறிவு இருந்தாலும் கூட அந்த வெற்றியை குறித்ததான அந்த வெற்றியை எங்களுடைய இருதயத்திலே அல்லது மனதிலே அந்த வெற்றியை போட்டுக் கொள்வதற்கு நாங்கள் இடம் கொடுக்காமல், எப்போது என்ன செய்ய, மனதை புதுப்பிக்க, அந்த வெற்றிகளை புதுப்பிக்க இடம் கொடுக்காமல் பழைய காரியத்தையே வைத்துக் கொண்டிருக்கிறோம். மனம் புதிதாக்கப்படுவதற்கு இடம் கொடுக்க மாற்றோம். வெற்றியை குறித்து எப்போதுமே தோல்வியான பிழையான காரியங்களே நிறைச்சி கொண்டிருக்கிறோம். வெற்றியை நிறைக்க மாற்றோம். கிறிஸ்துக்குள் எங்களுக்கு வெற்றியை நிறைக்க மாற்றோம். மனதிலே மனதுக்கு போட மாட்டுகிறோம்.
எங்கள் மனதை பார்த்து சொல்ல மாட்டோம் இதுதான் உன்னுடைய வெற்றி சொல்லி சொல்ல மாட்டோம். நிறைய பேருடைய வாழ்க்கையில இது பெரிய சவாலா இருக்கிறது. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. நிறைய பேர் அந்த விடுதலை பத்தி தெரியும். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. விடுதலை குறித்து தெரியும், வெற்றியை குறித்து தெரியும். நாங்கெல்லாம் என்ன செய்வோம்? பிரசங்கம் பண்ணுவோம் இல்லையா? வெற்றி வெற்றி சொல்லி பிரசங்கம் பண்ணிட்டு வந்த உடனே வீட்டுக்கு வந்தோடனே நடக்கும். அடுத்த 6 நாள் என்ன நடக்கும் சொல்லுங்க பா. எப்படிப்பட்ட மனப்பான்மை, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருப்போம் நாங்க? தோல்வியின் மனப்பான்மை. தோல்வியின் மனப்பான்மை. இப்ப நாங்க தைரியமா மத்தவங்களும் சொல்லிட்டு வந்துருவோம். ஆனா நாங்க இருக்கிறது அந்த வெற்றியை அனுபவிக்க முடியாமல் இருப்போம். ஏன்னு சொன்னா நாங்க அந்த வெற்றியை முதலாவது அந்த வெற்றியை கொடுத்து யாருக்கு முதலாவது யாரு அந்த வெற்றியை அனுபவிக்க வேண்டும்? நாங்க சொல்ற வெற்றி யார் அனுபவிக்க? நாம் அனுபவிக்க வேண்டும். நம்முடைய இருதயத்திலே அந்த வெற்றியை குறித்து நாங்கள் சொல்லணும். உனக்கு இந்த வெற்றி இருக்கு, கிறிஸ்துவுக்குள் உனக்கு ஜெயம் இருக்குது சொல்லி முதலாவது நாங்கள் சொல்லும் பொழுது அந்த எங்களுடைய இருதயம் மறுரூபமாக்கப்படும். அப்போது நாங்கள் புதிதாக்கப்படுவோம், நாங்கள் வித்தியாசப்படப்படுவோம். அப்பொழுது அந்த வெற்றியை நாங்கள் மற்றவருக்கு சொல்லும் போது அதுல ஜெயம் உண்டு. ஆனா நாங்க அநேகமாக செய்யறது என்னது? மற்றவங்களுக்கு சொல்றோம், நாங்க அதை பத்தி எங்களுக்கு சொல்ல மாட்டோம். அப்ப அந்த புதுப்பிக்காத மனதிலே என்ன நடக்கும்? அந்த பழைய காரியங்கள் இருக்குன்னு சொன்னா அந்த வெற்றியை அனுபவிக்க முடியாது. நான் ஒரு பாடம் இருக்கிறது, மனதை புதுப்பித்தல் அல்லது எப்படி மனதை புதுப்பிக்க முடியும் என்கிற காரியம் இருக்கிறது. நான் சொல்லித்தரப்போம், இந்த பாடத்தொடர்ல இருக்கிறது. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, மிக முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னா, உங்களுடைய மனம் புதிதாக்கப்படுவதற்கு இடம் கொடுக்காது சொன்னா, கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு வெற்றி இருந்தாலும் கூட அந்த வெற்றியை அனுபவிக்க முடியுமா முடியாதா? முடியாது. முடியாது. மிக முக்கியமான. அப்ப அது 2வது காரியம். 3வது காரியம் கடைசியா நான் சொல்லி நிறைய காரியம் இருக்குது. இந்த பாடத்தொடரிலே 3 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். அதாவது விடுதலை அனுபவிப்பதற்கு எங்களுக்கு பொறுப்புணர்வு அவசியம். Deliverance demands responsibility. அதாவது பொறுப்பு அவசியம், பொறுப்புணர்வு. இப்ப நீங்க பாத்தீங்க சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில இது மிக முக்கியமானது. பாருங்க, இதுக்கு உதாரணம் வேதத்திலே சொல்கிறேன். பாருங்க, தேவன் வனாந்தரத்தில் வரும் பொழுது இஸ்ரவேலுக்கு என்ன கொடுத்து கொண்டு வந்தார்? என்ன கொடுத்தார்? மன்னாவை கொடுத்தாரு. மன்னா கொடுத்து அவர் போஷித்து வந்தார். ஆனால் மன்னா கொடுத்து கொண்டு வந்து கொண்டிருந்த காலத்திலே அவர்கள் நல்லா சாப்பிட்டாங்க. ஆனால் அவர்கள் பொருத்தனையின் தேசத்துக்கு வந்த பொழுது, விடுதலையின் தேசத்துக்கு வந்த போது, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, வந்த என்பதாக யோசுவா புத்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். 5:12. யோசுவா 5:12. யாராவது வாசிக்க உதவி செய்றீங்களா? ஓ, 5:12. அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒழிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமல் போயிட்டு அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். வெரி குட். பாருங்க, இப்ப அவர்கள் அந்த தேசத்திலே அவர்கள் கனியை சாப்பிட்ட போது, இப்ப தேசத்துல கனியை அந்த பழங்களை சாப்பிடணும், அந்த பலனை சாப்பிடணும்னு சொன்னா என்ன செஞ்சிருக்கணும்? அவங்க தேசத்துல என்ன செஞ்சிருக்கணும்? என்ன செஞ்சிருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க? பூமியை பண்படுத்தி விதைச்சிருக்கணும், அறுவடை விதைச்சிருக்கணும். வெரி குட். பூமியை பண்படுத்த இருக்கணும், விதைச்சிருக்கணும். இவ்வளவு நாளும் மன்னா வந்து விதைச்சுதான் கிடைச்சா? விதைச்சாங்களா மன்னா எடுக்கிறதுக்கு? இல்ல இல்ல இல்ல. இவ்வளவு தேவன் அவளை போஷித்தார் அற்புதமா, வனாந்திரத்திலே அற்புதமா போச்சு. ஆனால் தேசத்துக்கு வந்த பின்பதாக
தேசத்துக்குள்ளாக அவர்கள் விடுதலை அனுபவிக்க தொடங்க போது தேவன் என்ன செய்கிறார்? அவர்கள் தேசத்திலே அவர்கள் விவசாயம் செய்து அந்த தேசத்தின் கனியை சாப்பிடப்பட்ட நாள்ல இருந்து மன்னா நின்று போட அர்த்தம் என்ன? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் அப்படி நிப்பாட்டி இருப்பாரப்ப ஆண்டவர்? இவ்வளவு நாள் மன்னா கொடுத்து கொண்டு வந்தாரு. இப்ப தேசத்துல வந்த போது அந்த மன்னா நிறுத்தப்பட்டு தேசத்தின் கனியை புசித்த நாள் தொடக்கம் மன்னா நின்று போயிட்டது. அது அர்த்தம் என்னன்னு சொன்னா, இப்ப இவ்வளவு நாளும் ஆண்டவர் அவளை போஷித்து வந்தார் அற்புதமாக, அதிசயமாக. ஆனால் அவர்களுக்கு அந்த தேசத்துக்குள்ளே விடுதலையின் தேசத்துக்கு வந்த பின்பதாக விடுதலை அனுபவிக்க முற்படுற அந்த நேரத்துல தேவன் என்ன செய்யறார்? அவர்களுக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்கிறாரு. அதான் சொன்னேன், விடுதலை அனுபவிக்க என்ன தேவை? என்ன தேவை? பொறுப்புணர்வு தேவை. பொறுப்புணர்வு தேவை. இப்ப தேவன் அவர்கள் தேசத்துக்குள் வந்த பின்பதாக, விடுதலையின் தேசத்துக்கு வந்த பின்பதாக தேவன் அவர்களிடம் எதிர்பார்க்கல ஒரு பொறுப்பை. அதாவது இவ்வளவு நாளும் அவர்களுக்கு மன்னா வந்தது, இப்போ மன்னாவை அவர்கள் நிறுத்திவிட்டு தேவன் அந்த தேசத்திலே அவர் விவசாயம் செய்ய வேண்டும், விவசாயம் செய்து சாப்பிட வேண்டும். இவ்வளவு நாளும் தண்ணி வனாந்தரத்தில் வரும்போது தண்ணி ஆனவர் யார் கொடுத்தது? தண்ணி கொடுத்தது யாரு? யாரு கொடுத்தது? தேவன் கொடுத்தார். தண்ணி கொடுத்தார். யாருக்கும் ஒருத்தன் கொடுக்க போறாரு. ஆனா என்ன சொல்றாரு சொன்னா, தேவன் அற்புதமா அவங்க ஒண்ணுமே செய்யல, தண்ணி வந்தது. ஆனால் தேசத்துக்கு தேசத்துக்கு வந்த பின்பதாக இப்ப தண்ணிக்காக அவர் என்ன செய்ய வேண்டும் நீங்க நினைக்கிறீங்க? அவர்கள் பிரயாசப்பட வேண்டும். என்ன எப்படி தண்ணியை பெற்றுக் கொள்ளலாம்? துறவை வெட்டணும், இருக்கிற இடத்தை துறவை வெட்ட வேண்டும், கிணறு வெட்ட வேண்டும். உங்களுக்கு புரியுதா? அவங்களுக்கு சொல்ல வர, அதாவது இப்ப தேவன் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அவர் வந்த பின்பதாக அந்த காரியத்தை அனுபவிப்பதற்கு அவர்களுக்கும் ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். அவர்களும் செயல்பட வேண்டும். இப்ப தேவன் தொடர்ந்தும் அதாவது தேவன் அவர்களை ஆரம்பத்திலே அவர் வழிநடத்தும் பொழுது தேவன் அவர்களுக்கான காரியத்தை கொடுத்து வந்தார். ஆனால் தொடர்ந்தும் அவர்களை சோம்பேறியாக வைக்கவில்லை. அவர்கள் அந்த முழுமை அனுபவிப்பதற்கு ஒரு அடுத்த கட்டத்துக்கு வந்த போது தேவன் அவருடைய நிலைமையிலே இப்ப அவர்களும் செயல்பட்டு, தேவன் தான் கொடுக்கிறார், சாப்பாடா இருக்கலாம், தண்ணியா தேவன் கொடுக்கிறார். இப்ப அவர்களும் செயல்பட வேண்டும். இதுவரைக்கும் தண்ணி கிடைத்தது, இப்போ தண்ணிக்காக அவர் என்ன கிணறு தோண்ட வேண்டும், துறவுகளை தோண்ட வேண்டும். மண்ணா கிடைத்தது, இப்ப மண்ணா நின்று போயிட்டது. இப்ப தேசத்திலே விதைத்து அவர்கள் சாப்பிட வேண்டும். ஆரம்பத்துல அந்த வனாந்தரத்தில் வரும் பொழுது அவருடைய உடைகள் எப்படி இருந்ததா? எப்படி இருந்தது? கிழிஞ்சு போயில, பழசா போயில, செருப்பு. ஆனா இப்ப அவர்களுக்கு அப்படி தொடர்ந்து இருக்க தொடங்குதா? இப்ப அவர் உடுப்புக்காக என்ன செய்யணும்? அவங்க என்ன செய்யணும்? இப்ப அவர்கள் உடுப்பு தேவை இருக்குது. என்ன செய்யணும்? வந்துட்டாங்க தேசத்துக்கு, பொறுத்தலையின் தேசம், விடுதலை வந்துட்டாங்க. இப்ப அவங்க உடுப்பு தேவைக்காக என்ன செய்யணும்? உடுப்புக்குரிய வழியை பார்க்கணும். அவர் சொல்லுவார் என்ன சொன்னா, தேவன் தான் அதையும் தாராரு, ஆனா அவளுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு அந்த காரியத்தை செய்வதற்கு. அப்ப இவ்வளவு நாளும் தேவன் வனாந்திரத்திலே யுத்தங்கள் வந்த போது தேவன் அவருக்கு முன்பதா இப்ப யுத்தம் செய்தார். அப்ப இப்ப தேசத்துக்குள் வந்துட்டாங்க. இப்ப இவர்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு, இவர்களும் சேர்ந்து இவர்களும் செயல்பட வேண்டும். ஆகவே தான் பாருங்கள், இந்த 12ஆம் அதிகாரம் முடிந்து அடுத்த 13ஆம் வசனத்தை பாருங்க. யோசுவா 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்க. வசனம் பாருங்க, என்ன போட்டு? தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடிக்கிற 7 ஆசாரியர்களும். இல்ல நான் சொல்றது இப்ப யோசுவா நீங்க 5:12 வாசிச்சீங்க தானே? மன்னா இல்லாம தேசத்தின் பலனை பூசா. அந்த தொடர்ந்து அடுத்த வசனம் 13ஆம் வசனம் 5:13. பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவருக்கு போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது போதும். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இது முக்கியமானது. இப்ப கர்த்தருடைய சேனையின்
அதிபதியாய் வந்தேன் என்று சொல்றாரு. பாருங்க அடுத்த இப்ப இது முக்கியமானது. யார் வந்திருப்பாரு சொன்ன பாருங்க, நேரத்துல பாருங்க, வாசிங்க தொடர்ந்து. வந்தேன். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு நோக்கி, என் ஆண்டவர் தமது எனக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். உங்களுக்கு புரியுதா இந்த சம்பவம்? உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு? மோசேயின் சம்பவம் ஞாபகம் வருது. மோசேயின் சம்பவம் ஞாபகம் வருது. மோசேயை சந்திச்சது யாரு? வனாந்திரத்துல தேவன். அங்கே தேவன் சொல்றாரு, நீ இஸ்ரவேலுக்கு எகிப்துக்கு போ, அங்க உன்னைய கொண்டு நான் பெரிய காரியம் செய்வேன், நான் எல்லாத்தையும் செய்வேன். அங்கே தேவனை அவர் சொல்றாரு, நான் உனக்கா எல்லாத்தையும் செய்வேன்னு சொல்லி அனுப்புறாரு. ஆனா இங்க பாருங்க அதே விதமான சம்பவம் இந்த இடத்துல கர்த்தருடைய தூதன் அல்லது கர்த்தருடைய அந்த 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 தூதன் அல்லது கர்த்தரோட ஒரு யுத்த ஒரு உருவிய பட்டத்தோடு அங்கே ஒரு நபரை பார்க்கிறார். கர்த்தரினுடைய சேனையின் அதிபதி. சரி, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இந்த இடத்துல வந்திருக்கிறது யாரு? யாரு சொல்லுங்க பாப்போம். ஜோஷுவா முகங்குப்புற விழுறான். அதே நேரத்துல அந்த சம்பவத்துல மோசைக்கு சொன்ன அதே காரியத்தை இங்கேயும் சொல்லப்படுது. அப்படின்னா இங்க வந்திருக்கிறது யாரு? இங்க காலம் தேவன். தேவனே வந்திருக்கிறார். அதான் சொல்லுவார். தேவன் அவனுக்கு மாம்சத்திலே அவர் விழுகிறார். இந்த இடத்துல பழைய ஏற்பாட்டிலே இப்படியாக தேவனை சரீர பிரகாரமாய் யாராவது காண்பார்கள் சொன்னார், அதாவது கர்த்தருடைய தூதன் சொல்ற ஒரு வசனம் வரும்னு சொன்னா, தூதர்கள் அல்ல, கர்த்தருடைய தூதன் அல்லது இப்படிப்பட்ட இந்த இடத்துல போடப்பட்ட காரியம் என்னவென்றால் யாரை குறித்து சொல்லப்படுகிறால் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிற காரியம். தேவன் பழைய ஏற்பாட்டிலே தேவன் சரீர பிரகாரம் மனிதனுக்கு தன்னை வெளிப்படுத்துற சந்தர்ப்பம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை மனிதனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்ப இந்த இடத்துல இயேசு எப்படி இருக்கிறார் அல்லது தேவன் எப்படி இருக்கிறார்? எப்படி இருக்கார்? கையில் என்ன வச்சிருக்கார்? உருவின பட்டயத்தோடு இருக்கிறார். உருவிய பட்டயம். நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இப்ப இவ்வளவு நாளும் மோசே பார்த்தது, யோசுவா பார்த்தது தேவன் அல்லது தேவன் ஒரு போஷிக்கிற தகப்பனாக, தேவன் எல்லாவற்றையும் சந்திக்கிறவராக, மீட்கிறவராக, மக்களை மீட்கிறவராக, எல்லாவற்றையும் சந்திக்கிறவராக, ஒரு தகப்பனாக சுமந்து கொண்டு வந்த இந்த சந்தர்ப்பத்துக்கு பின்பதாக, அவர்கள் கானானுக்குள் வந்த பின்பதாக தேவன் எப்படி இருக்கிறார்? இப்ப உருவியப்பட்டது. அப்ப இப்ப ஆண்டவர் என்ன சொல்ற? தன்னை இன்னும் வித்தியாசமான முறையில் தன்னை வெளிப்பட அர்த்தம் என்னன்னு சொன்னா, என்ன சொல்ல வர்றாரு சொன்னா, இப்ப உங்களுக்கும் ஒரு பொறுப்பு ஒன்று. சரி, இவ்வளவு நாள் நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணேன், அது அர்த்தம் இல்லை இனிமேல் யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொல்லி என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்ப நீங்களும் இந்த பட்டணத்தை, இந்த விடுதலையை அனுபவிப்பதற்கு நீங்களும் போராட வேண்டும், நீங்களும் காரியங்களை செயல்படுத்த முயற்சிக்க வேண்டும். அது அர்த்தம் என்ன சொன்னா, இந்த தேசத்திலே அந்த விடுதலை அனுபவிப்பதற்கு உங்களுக்கும் இப்ப என்ன இருக்கு? என்ன இருக்கு? விடுதலை அனுபவிப்பதற்கு பொறுப்பு இருக்கு உங்களுக்கு. இப்ப நான் இவ்வளவு நாளும் செஞ்சுட்டு வந்தேன், இப்போ அடுத்த கட்டத்துக்கு நீங்க வந்துட்டீங்க. அடுத்த கட்டத்துக்கு வந்த பின்பதான், அதாவது ஒரு கட்டத்துல ஒண்ணுமே இருக்குல்ல, அது சரி நான் சபாசம், ஆனா இப்ப நீங்க ஒரு நல்ல இடத்துக்கு வந்துட்டீங்க. இப்ப நீங்க இந்த அனுபவிப்பதற்கு நீங்க உங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. அதாவது கடவுள் ஒரு அந்த பொறுப்பை எதிர்பார்க்கிறார். அப்ப இவ்வளவு நாளும் கர்த்தர் சுகப்படுத்துறவராக, கர்த்தர் ஒரு விடுதலை பண்றவர்களாக அல்லது அவர் போஷிக்கிறவராக மட்டும் பார்த்து கொண்டு இப்ப சொல்றாரு, இப்ப உனக்கும் பொறுப்பு இருக்கிறது. இந்த தேசத்தில் விடுதலை அனுபவிப்புக்கு நீனும் போராட வேண்டும், நீங்களும் போராட. அதான் அர்த்தம். கையில கத்தியோடு சும்மா ஏன் கத்தியோடு வந்திருப்பாங்க? கத்தியோடு வந்ததாக இந்த இடத்துல சொல்லப்படுற அர்த்தம்னு சொன்னா, இந்த தேசத்திலே நீங்க இந்த விடுதலையை முழுமையா அனுபவிப்பு உங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. நீங்களும் யுத்தம் செய்ய வேண்டும், நீங்களும் போராட வேண்டும், உங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. சும்மா கடவுளே செய்வார் சொல் பேசாம பார்த்து கொண்டு இருந்தா ஒண்ணுமே நடக்காது. எங்களுக்கு தெரியும், தேவனை பொறுத்த வரையில அவர் ஒரு சுகப்படுத்துற தேவன். ஆனால் சுகத்தை அவர் தந்தாலும் கூட
அந்த சுகத்தை நாங்கள் அந்த விடுதலையை சுகத்தின் மூலம் வருது விடுதலை அனுபவிப்பதற்கு எங்களுக்கு என்ன தேவை? பொறுப்பு தேவை. அப்ப நாங்க தேவன் சுகப்படுத்துகிறார், அவர் எங்களை விடுதலை பண்ணுகிறார், சுகம் என்கிற விடுதலை கொடுக்கிறான்னு சொல்லி நினைச்ச மாதிரி நல்லா சாப்பிட்டு கொண்டுதான் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? சோம்பேறிகளா போயிடுவார். இல்ல நான் சொல்ல வர்றது இல்ல, சுகப்படுத்துறார் தேவன், சுகப்படுத்தார் சார், சுகப்படுத்துறாரு சொல்லுங்களேன். இப்ப சுகம் கொடுக்கிறாரு சொல்லி நாங்க நல்லா தெரியும், தேவன் எங்களை சுகப்படுத்துற தேவன், எங்களை சுகமாக்குற யெகோவா ராஃபான்னு தெரியும். சுகமாக்குறாரு தெரிஞ்சு 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 நாங்க போய் நல்லா சீனி அல்லது அவசியமற்ற சாப்பாடு சாப்பிட்டா என்ன நடக்கும்? நோயாகுவோம், நோய்வாய்ப்பட்டுருவோம். உங்களுக்கு புரியுது என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, தேவன் சுகப்படுத்துறது உண்மை, ஆனால் அந்த சுகத்தை விடுதலை அனுபவிப்பதற்கு எங்களுக்கும் ஒரு என்ன இருக்கு? பொறுப்புண்டு. விளங்குதா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வர? விளங்குதா? தேவன் எங்களை சுகப்படுத்த ஆயத்தமா இருக்க விடுதலை, ஆனால் கொடுத்தாலும் கூட நான் சுகத்தை முழுமையா அனுபவிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? எங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. சரியான விதத்துல எங்களை சரீரத்தை பார்த்துக் கொள்ளணும், சரியான சாப்பாடை சாப்பிட வேண்டும். அது என்ன சொல்ல வர சொன்னா, தேவன் செய்வார் என்று சொல்லிட்டு நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இருந்தா அது இல்ல. ஆமா, ஆண்டவர் சுகப்படுத்துறது உண்மைதான், ஆனா நாங்க சுகப்படுத்துற நினைச்ச மாதிரி வாழ்றது அது கிடையாது. இப்ப தேவன் எங்களை தேவையை சந்திப்பார்னு சொல்லிட்டு நாங்க பேசாம வீட்டுல உட்கார்ந்து இருந்தா எல்லாம் நடக்குமா? கிடைக்குமா? எல்லாமே நீங்க என்ன நினைக்கிறீங்க? கிடைக்காது. நாங்க என்ன செய்ய வேண்டும்? அதற்காக நாங்களும் பிரயாசப்பட வேண்டும். வேதவசனம் சொல்றது, கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அப்ப தேவனுக்காக நாங்கள் காரியங்களை செய்யும் பொழுது, அதான் சொல்ல வசனம் சொல்றது, போராடிக்கிறோமா, அதாவது நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செயல்படுத்தும் போது தேவன் அந்த பொறுப்பை கண்டு அதற்கான அந்த விடுதலை அனுபவிப்பதற்கு உதவி செய்வார். அப்ப தேவன் அந்த விடுதலை பொருளாதாரமா இருக்கலாம், மற்ற காரியமா இருக்கலாம், எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு முதலாவது நமக்கும் ஒரு பொறுப்பு உண்டு. ஆரம்பத்துல தேவன் கொடுத்தது உண்மை, நேரடியா ஜெபம் பண்ணும் போது கொடுத்தோம். ஆனா நாங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே வளர்ச்சி அடைய இப்ப என்ன செய்கிறார் தேவன்? என்ன எதிர்பார்க்கிறார்? அந்த விடுதலையை அனுபவிப்பதற்கு எங்களுக்கும் பொறுப்பு வேணும். ஆகவே தான் பாருங்க, வேதத்திலே இப்படிப்பட்ட ஒரு வசனம் இருக்குது. மத்தேயு 7:7 என்ன சொல்லுங்க பாப்போம், வாசிங்க. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஆமென். பாருங்க, இந்த இடத்துல 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். ஏன் கேட்டா மட்டும் போதாதா? ஆமா, கேட்டாலும் போதுதான். என்ன சொல்ல வர சொன்ன நல்லா புரிஞ்சுக்கொள்ள இருக்கு. நாங்கள் கிறிஸ்தவ ஊழியக்காரர்களாக, அதாவது தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியின் அடிப்படையிலே எங்களோடு இடைப்படுகிறார். அது அர்த்தம் என்ன சொன்னா, இப்ப நாங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட காலத்திலே முதலா வரும் பொழுது நாங்க கேட்டோன்னு ஆண்டவர் கொடுத்துருவார். சரியா? இப்ப நாங்கள் கேட்கும் போதெல்லாம் நாங்க பெற்றிருக்கோம், நிறைய தரோம், இப்பயும் கிடைக்கிறது இல்லாம இல்ல. ஆனா சொல்ல வரேன் சொன்னா, நாங்க முதிர்ச்சி அடைய இப்ப ஒரு கட்டத்துல அப்படி கேட்டோன்னு கிடைச்சு, ஆனா இப்ப சில கேட்டோன்னு கிடைக்குது இல்ல. இப்ப நாங்கள் அடுத்த கட்டத்து, அதாவது கேட்கறது மட்டும் போதாது, இப்ப என்ன செய்ய வேண்டும்? தேட வேண்டும். கேட்கிறதோட இப்ப தேடையும் வேணும். அதுக்காக நீங்களும் முயற்சி பண்ணணும். கேட்டா மட்டும் போதாது, நீங்க முயற்சி பண்ணணும், தேடணும், நீங்களும் செயல்படணும். அப்ப அது ஒரு கட்டம். ஆனா இன்னொரு கட்டம், இன்னும் முதிர்ச்சி அடைய இப்போ என்ன செய்ய வேண்டும்? கேட்டாலும் மட்டும் போதாது, தேடினா மட்டும் போதாது, நீங்க என்ன செய்யணும்? தட்டணும். வெரி குட். அப்ப உங்களுக்கு புரியுறதா? இப்ப என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இது எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர முதிர்ச்சி அடைய ஒவ்வொரு கட்டமாய் போகும் பொழுது தேவன்
எங்களுடைய பொறுப்பையும் எதிர்பார்ப்பார். அதாவது எங்களுக்கு தேவன் கொடுத்திருக்க முழுமையான விடுதலை அனுபவிப்பதற்கு எங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. உண்டு. சும்மா நாங்க கேட்டோம் பழிக்க ஆண்டவர் செய்ய மாட்டார். நாங்களும் கேட்கணும். அதே நேரத்தை கேட்கிற மட்டும் இல்லாம நாங்க தேட முயற்சிக்கணும். இப்ப அதே நேரத்துல நாங்க அதுக்காக செயல்பட தட்டணும். இப்ப பாருங்க, நான் என்ன சொல்ல சொன்னா, அதாவது தேவன் விடுதலை கொடுத்துட்டாரு. அந்த விடுதலை அனுபவிப்பதற்கு இப்ப அந்த விடுதலையை அனுபவிப்பதற்கான அடுத்த கட்டம் தான் நமக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. அதான் சொல்ல வரேன். மன்னா நின்ற பொறுப்பு அவங்க சாப்பாடு, அவர்கள் தேச விடுதலை அனுபவிப்பதற்கு அவர்கள் விவசாயம் செய்யணும். இந்த இடத்துல யுத்த கையில பட்டயத்தோட தேவன் இருக்கிறார். அது அர்த்தம் என்னன்னு சொன்னா, ரைட், தேசத்தை விடுதலை அனுபவிக்க தேசத்துல என்ன செய்யணும்? இப்ப என்ன செய்யணும்? நீயும் என்ன செய்யணும்? யுத்தம் பண்ண வேண்டும். நாங்க யுத்தம் பண்ணும் போது தேவனும் எங்களோட சேர்ந்து என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இப்ப இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில விடுதலை அனுபவிக்க முடியாமல் இருப்பதற்கான அடுத்த கட்டம் தான், தங்களுடைய விடுதலை அனுபவிக்க முடியாத அடுத்த கட்டம் தான் பொறுப்புணர்வு இல்லாமல் செயல்படுகிறது. பொறுப்பு இல்லாட்டி சொன்னா அந்த விடுதலை நீங்கள் அனுபவிக்க முடியாது. முழுமையான விடுதலை அனுபவிக்க முடியாது. பொறுப்பற்றவர்களா இருக்கும் பொழுது அநேக பிரச்சனையை தான் நாங்க அனுபவிப்போம். பணத்தை குறித்து பொறுப்பற்றவர்களா இருந்தால் பண பிரச்சனை வரும். குடும்பத்தை குறித்து பொறுப்பற்றவர்களா இருந்தால் இயேசு கிறிஸ்து குடும்பத்துக்காக என்ன செஞ்சிருந்தாலும் கூட அந்த குடும்பத்துல பிரச்சனை வரும். சரீரத்துக்காக இயேசு கிறிஸ்து மூலம் அந்த விடுதலை இருந்தாலும் கூட சரீரத்தை குறித்து பொறுப்பற்றவர்களா இருந்தோம்னு சொன்னா சரீரத்துக்கு அந்த விடுதலையை அனுபவிக்க முடியாது. அப்ப என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, விடுதலை அனுபவிப்பதற்கு எங்களுக்கும் என்ன தேவை? என்ன தேவை? என்ன தேவை? விடுதலை அனுபவிப்பதற்கு என்ன தேவை? பொறுப்புணர்வு. பொறுப்புணர்வு தேவை. அப்ப மிக முக்கியமானது எங்களுக்கும் பொறுப்பு. அதாவது நாங்கள் ஆவிக்குரிய இதிலே முதிர்ச்சி அடைய எங்களுக்கும் ஒரு பொறுப்பு வர வேண்டும் அந்த விடுதலை அனுபவிப்பதற்கு. இப்ப என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக விடுதலை கொடுத்து விட்டார். ஆனா அந்த விடுதலையை அனுபவிப்பதற்கு முடியாமல் இருப்பதற்கான முதலாவது காரணம் என்ன? 3 காரியம் படிச்சோம். என்ன சொல்லுங்க பாப்போம். என்னது? வார்த்தை குறித்த அறிவற்ற தன்மை. ஆமா, அறிவின் போது நாங்கள் விடுதலை அடைவோம். சரியா? ஓசியா புத்தகத்தின் படி அறிவற்ற தன்மை. 2வது காரியம், விடுதலை அனுபவிக்க முடியாத காரணம் பழைய மனநிலை அல்லது மனம் புதிதாக்கப்படாத காரணம். 3வது பொறுப்பு இல்லாமல் செயல்படுது. அப்ப இது முக்கியமாகவே நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, எங்க வாழ்க்கையில தேவன் விடுதலை கொடுத்துட்டாரு. இயேசு கிறிஸ்து வந்ததே விடுதலை கொடுப்பதற்காக. நாங்க இந்த பூமியில இருப்பது அவரை போல் விடுதலை கொடுப்பதற்காக. ஆனா விடுதலை நாங்களும் அனுபவிக்காம இருக்கிறோம். காரணம் என்னன்னு சொன்னா, காரணம் தான் எங்க வாழ்க்கையில பொறுப்புணர்வு இல்லாம நடக்கும். அப்ப நான் என்ன சொல்ல வர பாடத்துண்டாக, எங்களுக்கு தேவன் விடுதலை கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த விடுதலை கொடுத்த அறிவற்ற தன்மை அல்லது விடுதலை கிடைச்சிருக்குது அது தெரியும், ஆனா எங்களை மனதம் அந்த விடுதலை அனுபவிப்பதுக்கு இடம் கொடுக்காதபடியினாலே, புதிதாக்கப்படுவதற்கு இடம் கொடுக்காதபடியினால் விடுதலை அடையாமல் இருக்கிறோம். விடுதலை அடையாமலே அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே மறைத்தார்கள். அவருக்கு விடுதலைக்கான எல்லாமே இருந்தது. விடுதலையின் தேசம் இருந்தது, பாலும் தேரும் தேசம் இருந்தது. ஆனால் அனுபவிக்க முடியல. ஏன்னா மனம் புதிதாக்கப்படல. இது முக்கியமான. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, உங்க வாழ்க்கை குறித்து கவனமா இருக்கணும். அது மட்டுமல்லாமல் பொறுப்புணர்வு மிக முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில நாங்கள் கடவுளோடு நெருங்கி வர வர பொறுப்புணர்வு மிக முக்கியமா. பொறுப்பு உணர்வு நீங்கள் ஒரு செயல்படும் பொழுது அந்த விடுதலைகளை, தேவன் வைத்திருக்க விடுதலையை அனுபவிக்க முடியும். ஆமே. தேங்க்யூ. நான் நம்புறேன் நேரம் ஆல்மோஸ்ட் 9:30 மணி பிந்திட்டு. நான் நம்புறேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சொல்லுவோம் விடுதலை இருக்கிறது.
இயேசு கிறிஸ்துவின் நோக்கம் விடுதலை கொடுப்பது. ஆனா விடுதலை அனுபவிக்க முடியாததற்கான காரணங்களை குறித்து நாங்கள் கற்றுக்கணும். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையை குறித்து கவனமாயிருங்க. எத்தனை பேருக்கு இந்த பாடம் புரிஞ்சு? விடுதலை குறித்து உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நம்புறேன். விடுதலையை நாங்க ஏன் அனுபவிக்க முடியாமல் இருக்கோம் சொல்லி புரிஞ்சுன்னு நம்புறேன். எத்தனை பேருக்கு உண்மையா விளங்கு? என்ன விளங்குச்சு உங்களுக்கு? சொல்லுங்க பாப்போம். இது உங்களுடைய சந்தர்ப்பம். அந்த கேள்விகள் ஏதாவது இருக்கா? என்ன விளங்குச்சு உங்களுக்கு? சொல்லுங்க பாப்போம். ஊழியத்திலேயா இருக்கலாம், குடும்பத்திலேயா இருக்கலாம், பலனை காண வேணுமாண்டால் நாங்கள் பொறுப்புணர்வோடு செயல்படுவது முக்கியம் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வெரி குட். அதாவது விடுதலை அனுபவிப்பதற்கு முழுமையான விடுதலை வெளிவர பொறுப்புணர்வு தேவை. தேங்க்யூ பாஸ்டர். வேற யார்? விடுதலை அனுபவிப்பதற்கு சத்தியத்தை அறிஞ்சிருக்கணும். ஓ, சத்தியத்தை அறிய வேண்டும். சத்தியத்தை பத்தி தெரியாது சொன்னா எங்க வாழ்க்கையில விடுதலை இருக்குது, விடுதலை அனுபவிக்க முடியாது. தேங்க்யூ பாஸ்டர். வேற விடுதலை அனுபவிப்பதற்கு பாஸ்டர் சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்க கூடாது. வெரி குட். சூழ்நிலையில பார்க்காம முன்னோக்கி போகணும் விசுவாசத்துல. வெரி குட். சூழ்நிலையை பார்க்காமல் முன்னோக்கி போக வேண்டும். வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ பாஸ். தேங்க்யூ பாஸ். வேற என்ன நீங்க கற்றுக்கொண்டது இந்த காரியங்கள் சொல்லுங்க பாப்பா. ஒவ்வொரு ஆளும். பாஸ்டர் மனோஜ், பாஸ்டர் பாலசுந்தரம், பாஸ்டர் ஜெகன், பாஸ்டர் வெஸ்லி, பாஸ்டர் நாகேந்திரன், பாஸ்டர் ரத்னபிரியா, ஆந்தனி, பாஸ்டர் கிறிஸ்டினா, உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லலாம். ஏதாவது ஒன்று நீங்க உங்களுக்கு புரிஞ்சது. சொல்லுங்க. அந்த விடுதலை அப்படிங்கிற பொழுது நம்ம சத்தியத்தை அறிஞ்சு சில காரியத்துல நம்ம விடுதலை ஆயிருக்கணும். சில நேரம் இந்த உலகபுறமான காரியத்துல சில காரியத்துல நமக்கு கட்டுகள் இல்லாட்டி நம்ம அதுலயே தொடர்ந்து அடிமையா இருக்கிறது விடுதலை இல்லாம இருக்கணும். அது தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில அடிக்கடி சில நேரம் வந்துகிட்டு இருக்க காரியமாவும் இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில இந்த உங்களோட பாடம் எந்தெந்த சூழ்நிலைக்கு எப்படி எப்படி நம்ம விடுதலை ஆகணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான குறிப்பா உங்களோட பாடம் எனக்கு கொடுக்கறதாக நான் கற்றுக்கொண்டு புரிஞ்சுக்கிட்டேன் பாஸ்டர். ஓகே, வெரி குட். இப்ப இது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் எப்படி இந்த விடுதலை அனுபவிக்க முடியாம இருக்கிறது காரணம். இப்ப நான் அடுத்த முறை சொல்லிக் கொடுக்க போறேன். இந்த பாடத்துல முக்கியமா இருக்கு, மிக முக்கியமான காரியம் உங்களுடைய மனம் புதிதாக்கப்படுதல். அது எவ்வளவு முக்கியம் சொல்லி நான் திரும்பவும் காட்ட போறேன். அதை எப்படி செயல்படுத்த முடியும் இன்னைக்கு அதான் சொன்னேன். நான் உங்களுக்கு நாங்க விடுதலை பத்தி பேசுறோம் இல்லையா? பேசுறோமா இல்லையா? பிரசங்கத்தை சொல்றோம், இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை, உங்களுக்கு எல்லாம் சொல்றோம் தானே? அப்படியெல்லாம் சொல்லிட்டு மற்றவங்க தைரியப்படுத்திட்டு நாங்க வீட்டுக்கு வந்தோடனே என்ன நடக்குது? என்ன நடக்குது? என்ன நடக்குது சொல்லுங்க பாப்போம். விடுதலை நம்ம சோர்வுக்குள்ள அப்படியே போயிடும். அப்ப நாங்க படிக்க போறோம் இந்த பாடத்துல மிக முக்கியமானது இந்த காரியத்தை எப்படி நாங்கள் விடுதலை அந்த காரியத்தை அனுபவிக்க முடியும், விடுதலை எப்படி நாங்க அனுபவிக்க போகிறோம். ஏன்னா நாங்க படிச்ச இன்னைக்கு விடுதலை அனுபவிக்க முடியாததுக்கான காரணம் அப்படின்னா விடுதலை அனுபவிப்பதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும். இது மிக முக்கியமானது. ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில அந்த விடுதலை அனுபவிப்பதற்கு மனம் புதிதாக்கப்படுவதற்கு இடம் கொடுக்காம இருக்கிறபடினாலே மனிதனுடைய வாழ்க்கையில பிரச்சனை வரும். நான் ஒரு காரியம் சொல்றேன் உங்களுக்கு. உலகத்திலேயே மிக தூரமான பயணம் எதுன்னு யாருக்கு தெரியுமா? தூரமான பயணம் யாருக்கு சொல்ல முடியும்? எங்கே? தூரமான பயணம் தூரமான பயணம் யாரும் சொல்ல முடியும்? பூமியிலிருந்து பரலோகத்துக்கா, பூமியிலிருந்து நரகத்துக்கா?
நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு சொல்லுங்கப்பா. நரகத்து. ஓகே, அப்படித்தான் நான் நினைக்கிறோம். ஆனா உண்மையிலே பரலோகத்துக்கு. ஓகே ஓகே ஓகே, பரவாயில்ல உங்களுடைய கருத்துகள். ஆனால் உண்மையிலே ஒரு பூமியில தூரமான பயணம் என்னன்னு சொன்னா, மேல் மனதில கீழ் மனதுக்கு போகிற அந்த அந்த கடத்துற அந்த பாடம். அதாவது நிறைய காரியங்களை மனசுல இருக்கு மேல் மனதுல. கடவுள் இப்படி செஞ்சார், அப்படி செஞ்சார். ஆனா என்ன பிரச்சனை சொன்னா, இந்த மேல் மனதுல இருக்கிற காரியம் என்னுடைய இருதயத்துக்கு கடத்தப்படாதபடியினாலே இன்றைக்கும் அநேகர் அந்த விடுதலை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறார். நாங்க அதை படிக்க போறோம் இந்த பாடத்துல. மிக முக்கியமான பாடம். அதாவது மனம் புதிதாக்கப்படுதல். இந்த பாடம் நாங்க படிக்க போறோம். அப்ப நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, இதுதான் பிரச்சனை. இப்ப நாங்க விடுதலை இருக்கிறது, அந்த விடுதலை அனுபவிக்காம இருக்கிறோம். நாங்களும் சோர்ந்து போறோம். இந்த பூமி தள்ளப்பட்ட பூமியா இருக்கப்படினால் சோர்வுகள் அடிக்கடி வரும். சண்டையானா பயங்கரமா இருப்போம், அடுத்த 6 நாளும் அப்படியே இப்படியே கீழே போயிடும். அல்லது காலை ஆனால் பெரிய வீரனை போல இருப்போம், மாலை ஆகும்போது அப்படியே உற்சாகமா இருக்கும். அப்ப ஏன் இதெல்லாம் நடக்குது சொல்லி நாங்கள் பார்க்க போறோம். அவன் என்ன சொல்ல வரோம்னு சொன்னா, இது மிக முக்கியமான ஒரு பாடத்தொடர். ஆகவே தயவுசெய்து யாரும் நிற்க வேணாம். நிறைய காரியம் கற்றுக்கொள்ள போறீங்க, சபையை குறித்து கற்றுக்கொள்ள போறீங்க. அப்ப தேவன் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு விடுதலை வைத்திருக்கிறார். இன்னைக்கு நாங்க படிச்சது விடுதலை அடைய முடியாமல் இருக்கிறதான 3 முக்கியமான காரணம். அது இன்னும் நாங்க கற்றுக்கொள்ள போகிறோம். தேங்க்யூ. வேற யாரு? வேற யார்? சொல்லுங்க. ஒரு சில தேவன் எங்கள் விடுதலை தந்திருக்கிற விடுதலை இருக்கு. ஆனா அதை பெற்றுக்கொள்வதற்கு நாங்க போராடணும். சும்மா உட்கார்ந்துட்டு நாங்க விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னொன்னு, எங்களுக்கு பொறுப்புகள் இருக்கு. அந்த பொறுப்புகள் இருக்குது. சும்மா எந்த வேலையை யாரா கொடுத்துட்டாங்களே இல்லை, யாரா செய்யறது என்ன செய்யறது, நம்ம பொறுப்பு இல்லாம இருந்தோம்னா அதை வெற்றியை காண முடியாது. எங்களுக்கு பொறுப்பு இருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா விடுதலையில பெற்றுக்கொள்ள நம்ம சூழ்நிலைகளை நம்ம நோக்கி பார்க்கக்கூடிய சொல்லணும். எங்களோட இலக்கு, எங்களோட என்ன நாங்க எதை பெற்றுக்கொள்ள போறோமோ அதை நாங்க முன்னோக்கி சொல்லணும். பாச இன்னொன்று மனது புதிதாக்கப்படணும். சும்மா நம்ம இப்ப ஆண்டவருடைய காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கிடையே ஒரு ஆயத்தம் இருக்க வேண்டும். அப்ப நம்ம சும்மா இந்த காரியங்களும் பெற்றுக்கொள்ள முடியாது பாஸ்டர். எனவே ஆண்டவர் நிச்சயமா விடுதலை வச்சிருக்கிறார், விடுதலை தந்திருக்கிறார், விடுதலை பெற்றுக்கொள்ளும். ஆனா எங்களுக்குன்னு சில பொறுப்புகள், எங்களுக்குன்னு சில காரியங்கள் இருக்கனால அதற்கூட எனக்கு கடந்து போகும் பொழுது நிச்சயமாக நிச்சயமா. தேங்க்யூ. நான் நம்புறேன் உங்களுக்கு புரிஞ்சு. தேங்க்யூ பாஸ்டர். ரைட். நிச்சயமாக இந்த முக்கியமான பொறுப்புணர்வு ரொம்ப முக்கியம். அப்ப அது மிக முக்கியமான காரியம். தேங்க்யூ. வேற என்ன உங்களுடைய கருத்துக்கள், மற்றவருடைய கருத்துக்கள்? பிரியா, பாஸ்டர் ஆந்தனி, பாஸ்டர் மனோஜ், உங்களுடைய கருத்தையும் சொல்லலாம். பாஸ்டர் பாலசுந்தரம், பாஸ்டர் பாஸ்டர், ஒரு கேள்வி ஒண்ணு. நாங்க சில வாழ்க்கையில பாக்குறேன், சிலவங்களை பாக்குறேன், ஒரு 10-15 வருஷம் அவங்களோட வாழ்க்கையில அவங்க தெளிவா நாங்க பாக்குறேன்னு சில நேரம் அறிவுள்ளவங்களா, அவங்க ஞானவான்களா, சத்தியத்துல நல்ல தெளிவுள்ளவங்களா இருந்திருக்காங்க. மொத்தம் அவங்களோட மனதிலையும் பாக்குற நேரம் அவங்க அவங்களோட சரியாக அவங்களுடைய ஊழியத்தை, அவங்களுடைய இதுகளை கடத்திட்டு செஞ்சிருக்காங்க. அப்ப அப்படி இருக்க நேரம் அவங்களோட பொறுப்புல எல்லாத்துலயும் அப்படி இருக்க நேரமும் அதுக்கு பிறகு அவங்களோட லைஃப்ல சேஞ்ச் இல்லாட்டி பெரிய ஒரு ஸ்ட்ரகல்க்கு வர்றேன்னா அப்ப அதை எப்படி நாங்க இப்ப இது 3 காரியங்கள் தான் நாங்க பார்த்தோம் இல்லையா? ஆனா இப்ப தேவனை பொறுத்த வரையில இப்ப உதாரணத்துக்கு நீங்க சொல்றீங்க அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லையா, இல்லாட்டி
அவருடைய வாழ்க்கையில எந்த பக்கத்தை பாக்குறீங்க? அதாவது அப்படி எல்லாம் நீங்க சொல்றீங்க பொறுப்புகளோடு இருக்கிறாங்க, அதாவது பொறுப்பா எல்லாம் செய்யறாங்க. ரெண்டாவது அதை பத்தி நல்லா தெரியும் சத்தியத்தை பத்தி, அந்த சத்தியத்தை தெரிஞ்ச சத்தியத்தை குறித்ததான அந்த காரியத்தை அவர்கள் மனம் புதிதாக இடம் கொடுக்குறாங்கன்னு சொல்றீங்க. அப்ப அவங்கள அப்படிப்பட்ட செய்யும் ஒரு நபருக்கு நிச்சயமா நான் என்ன பொறுத்த வரையில அவருடைய வாழ்க்கை தோல்வி அடையாது. அது நிச்சயமா அவர்களுக்கு தேவன் வைத்திருக்க வெற்றியை அனுபவிக்க முடியும். ஆனா நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, எந்த பக்கத்துல நீங்க அவருடைய அந்த முன்னேற்றத்தை காண முடியல? ஆவிக்குரிய ரீதியான முன்னேற்றமா, பொருளாதாரமா, என்ன ஆவிக்குரிய ரீதியா அவன் திரும்பியும் பேக் ஆகுற மாதிரி ஆமா. அப்ப அது பாஸ்டர் நான் நினைக்கிறேன் தேவனோடு இருக்கிறதான நான் நீங்க சொன்னது அப்ப அதை நாங்க ஏற்றுக்கொள்கிறோம். தேவனோடு இருக்கிற நபர் அப்படிப்பட்ட சுடாத அந்த ஒரு பாடம் வரப்போது மனம் புதிதாக்கப்படுது. அந்த பாடத்துல நீங்க மிக முக்கியமான ஒரு பாடத்தை நீங்க பார்க்க போறீங்க. இப்ப நாங்க அதாவது இந்த உலகத்தை பொறுத்த வரையில நாங்க ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அதுதான் முழுமையான ஒரு பெரிய நோக்கம், தேவனுடைய அந்த மகிமையான வருகை. அதுக்கு முன்பதாக இந்த பூமியிலே பலவிதமான காரியங்கள் இருக்குது. அப்ப அதுக்கு எங்களுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்பதை குறித்து தான் நாங்கள் அந்த பாடத்திலே பார்க்க போகிறோம். அப்ப அந்த பாடத்தை கற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு அதிகமான காரியங்களுக்கான கேள்விக்கு பதில் கிடைக்க போதும். அப்ப நான் நினைக்கிறேன் எனக்கு அதுல அந்த நபரை குறித்து சரியா தெரியாதபடியினால அது பின்வாங்கி போறதுன்னு சொன்னா, அப்ப நான் நம்புறது அவள் பின்வாங்குவதற்கான காரணம் இங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்கு. சும்மா அப்படி பின்வாங்க மாட்டாங்க இல்லையா? பின்வாங்குற ஒரு நபர் எப்படி தேவனுடைய வார்த்தையை பத்தி நெருக்கமா இருப்பாங்க? நிச்சயமா அது முடியாது. அவைக்குற ரீதியில நான் நம்புறேன் அவங்க ஒழுங்கா இருக்கலாம். ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் சேலஞ்சஸ் இருக்கு. அதாவது நாங்க கிறிஸ்துவுக்குள்ள எங்களுக்கு எப்போதுமே உபத்திரவம் போராட்டங்கள் இருக்குதானே. அப்ப அந்த பக்கமும் இருக்குது. அப்ப அந்த இதை வச்சுக்கொண்டு நாங்கள் தீர்மானிக்க முடியாது இப்படித்தான் நடக்குது சொல்லி. ஆனா நிச்சயமா அவங்க ஆண்டோடு நெருங்கி இருப்பாங்கன்னு சொன்னா, ஆண்டோடு இருப்பாங்கன்னு சொன்னா இந்த பிரச்சனையும் உங்களுக்கு அடுத்த அந்த வரப்போற அந்த பாடத்துக்கு பிறகு நீங்க அதை ஒழுங்கா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் உதாரணத்துக்கு பாஸ்டர் நான் உங்களுக்கு ஒரு காரியம் சுருக்கமா சொல்றேன். மலேசியால ஒரு பெரிய ஊழியக்காரர், அந்த பாடத்தை சொல்ல இருந்தேன் உங்களுக்கு. அந்த ஊழியக்காரர் என்ன செஞ்சாராம், ஊழியம் இங்க படிப்பெல்லாம் படிச்சு கடவுளுக்காக பயங்கரம் ஊழியம் செஞ்சு கொண்டிருந்தாரு. அப்ப அப்படிப்பட்ட ஊழியம் செஞ்சு கொண்டிருக்க நபர் சரியா ஒரு முறை அப்படி பெரிய நல்ல ஊழியம் செஞ்சார். பெரிய படிச்சு எம்டியூ அதெல்லாம் படிச்சு ஊழியம் செய்ய தொடங்கிட்டாங்க. அப்படி ஊழியம் செய்யும் போது திடீர்னு அவர் நாஸ்திகனா மாறிட்டாரா, கடவுளை இல்ல சொல்லி தொடங்கிட்டாரா. பாருங்க, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இப்ப அவர் கடவுள் பத்தி பிரசங்கம் பண்ணி வல்லமையா பிரசங்கம் பண்ண அந்த மனுஷன் கடவுளை இல்ல சொல்லி தொடங்கிட்டாராம். என்ன அடைஞ்சுன்னு சொன்னா, அவருடைய லைஃப்ல அவர் அவருடைய தெரிஞ்ச ஒரு ஆன்டி ஒரு குறிப்பிட்ட நபருக்காக அவர் ப்ரே பண்ண போயிருக்காரு. அவங்க கேன்சர்ல இருந்திருக்காங்க. அந்த கேன்சருக்காக அவன் ஜெபம் பண்ணி ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுப்பாரு சொல்லி அவங்களுக்கு தைரியமா சொல்லிட்டு வந்துட்டாரு. ஆனா அவங்க சுகம் கிடைக்காதபடியினாலே இவருக்கு ஒரு பெரிய கேள்வி வந்தது. கடவுள் அவங்க மறைச்சிட்டாங்க, சுகம் இல்ல, அந்த கேன்சர்லயே மறைச்சிட்டாங்க. அப்ப இவருக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை, என்னடா கடவுள் இந்த சின்ன ஜெபத்தை கூட கேட்க மாட்டாரா சொல்லி என்ன செஞ்சிட்டாரு, கடவுளே இல்லைன்னு சொல்லி தொடங்கிட்டார். யாரு சொல்றது யாரு யார் அவரு? படிச்சவர், கடவுளுக்காக ஊழியம் செஞ்சவர், கடவுளுக்காக காரியங்களை சொன்னவர் மற்றவங்களுக்கு. அவர் இப்ப சொல்ற கடவுள் இல்லைன்னு சொல்றாரு. ஏன்னா அந்த அந்த குறிப்பிட்ட நபர் சுகமாக்கப்படாதபடினா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது மத்தவங்களுக்கு அவர் பேசி இருக்காரு, கடவுளோட வார்த்தையை சொல்லியிருக்காரு. கடவுளோட வார்த்தையை நாங்கள் சொல்லல முடியுமா? எங்களுக்கு பிசாசு கூட தான் கடவுளோட வார்த்தை தெரியும். எது மட்டும் தெரியும்?
இது மட்டும் தெரியும். பிசாசுக்கு கடவுளுடைய வார்த்தை இது மட்டும் தெரியும். மேல் மனம் மட்டுமா, ஆள் மனத்துக்கும் தெரியும். பிசாசுக்கு வார்த்தை அவனும் சொல்றான், அவனுக்கு என்ன தெரியும் வார்த்தை? எந்த இடத்துக்கு பிசாசுக்கு வார்த்தை தெரியும்? மேல் மனதுக்கு. மேல் மனது மட்டும்தான். அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உண்மையான மாற்றம் வர வேண்டும் என்றால் எங்கே மாறப்பட வேண்டும்? வசனம் எங்கே போக வேண்டும்? இருதயத்துக்கு போகும், கீழ்மனம். இருதயத்துக்கு போகும். அப்ப அப்ப முதலாவது அவருக்கு அந்த இருதயத்துக்கு போகாம அவர் போய் மத்தவங்களுக்கு சொல்ல போது சும்மா வார்த்தையா மட்டும் சொல்லிட்டு வந்துடலாம். உங்களுக்கு விளங்குதா? அப்ப நாங்க வசனம் தெரியும் சொல்ற அர்த்தம் வந்து தலையில தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க. கடைசியில அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? அந்த ஊழியக்காரர் என்ன செஞ்சுட்டாரு? பின்வாங்கிட்டார். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இதுதான் முக்கியமானதான் சொல்றேன். நாங்க எவ்வளவு பிரசங்கம் பண்றோம், கடைசியில் நாங்களே சோர்ந்து போறோம் தானே. அதுக்கான காரணங்களை பொறுத்து நாங்க பார்க்க போறோம். எப்படி அதை நாங்க ஜெயம் கொள்ளலாம், எப்படி நாங்கள் அதை முகம் கொடுக்கலாம் சொல்லி பார்க்க போறோம். நினைக்கிறேன் அது நிறைய காரியம் இருக்குது, நாங்க கற்றுக்கொள்வோம். அப்ப ஆகவே இது மிக முக்கியமான. எங்களுக்கு வசனம் தெரியும் சொல்றது வந்து அறிவோட மட்டும் தெரிஞ்சா ஒண்ணுமே நடக்காது. அதே நேரத்தில் அந்த அறிவுல தெரிஞ்சதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய மனதிலே மனம் புதிதாக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இடம் கொடுக்க வேண்டும். அப்படி செய்யாத பட்சத்திலே எந்த மாற்றமும் வர முடியாது. அதான் நடக்குது. இப்ப நான் நம்புறேன் அந்த ஊழியக்காரடைய சம்பவம் உங்களுக்கு உதாரணமா இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு வசனம் தெரியும், அவர் எம்டி, அவர் மலேசியாலே பெரிய ஒரு பிரசங்கியாராம். ஆனா அவர் போயிட்டு இப்ப நாஸ்திகனா மாறிட்டார். கடவுளே இல்ல சொல்லிட்டாராம். இப்ப இல்ல சொல்லி பிரசங்கம் பண்றாரு. என்ன சொல்றதுன்னு சொன்னா, இதுதான் முக்கியமானது. ஆகவே பிரசங்கம் பண்றது, வசனத்தை பார்க்கறது அதெல்லாம் இல்ல. வசனம் மனம் பொய்தாக்கப்படுறதுக்கு இடம் கொடுத்தாதான் மனிதனுடைய வாழ்க்கையில உண்மையான அந்த 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 விடுதலை அனுபவிக்க முடியும். புரியுதா பாஸ்டர்? ஓகே. வேற அடுத்த யாராவது கேள்விகள் இல்லாட்டி நீங்க படிச்சது சொல்லலாம். இந்த 3 பேர் இருக்கிறீங்க, டக்குன்னு சொன்னீங்கன்னா முடிச்சிடும். பாஸ்டர் பாலசுந்தரம் ஏதாவது இருக்கா? பாஸ்டர் மனோஜ் என்ன வார்த்தை கடைசியா சொன்னது, அந்த எங்களுக்குள்ள பொறுப்புல சில நாங்க தவறிடுறோம். பொறுப்பு இல்லாம போற சந்தர்ப்பத்துல அந்த விடுதலை சரியா அனுபவிக்க முடியாத நிலைமை இருக்கு. நிறைய காரியம் கடைசி சொன்ன சரீர சுகம் கிடைக்கும், சுகத்தை கொடுத்திருக்காரு. சரியான விதத்துல பராமரிக்காத நேரத்துல சில நேரம் அந்த வியாதிகள் வந்து திரும்ப போராடி ஜெபிச்சு அது சுகம் பெற்றுறதுக்கு அப்ப அதை வரம்னு காத்து ஆண்டு எங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்காருங்கிறது உண்மை. சில நேரம் அதை நம்ம தவற விட்டுறோம். அதை ஆண்டவர் பார்த்து கொள்வான்னு விட்டுறதுனால அந்த சரியான விதத்துல அந்த விடுதலை பெற முடியாம இருக்கு. தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ. வேற யாரு கடைசியா? பாஸ்டர் மனோஜ் ஏதாவது சொல்லிருக்கீங்களா? பாஸ்டர் வெஸ்லி மனோஜ் இருக்கீங்க. ஆத்மபிரியா ஃபர்ஸ்ட் இன்னைக்கு கற்றுக்கொண்ட பாடம் ஆசீர்வாதமா இருந்தது. மனம், இந்த மனம்தான் பெரியவே பிரச்சனை. இப்ப மனம் விடுதலை ஆக்கப்பட, எங்களுக்கு விடுதலையை அனுபவிக்க சத்தியத்தை அறிந்திருக்கணும். இந்த விடுதலையை அனுபவிக்க பொறுப்பு வேணும். அப்ப அந்த பொறுப்பில்லாம நாங்கள் செயல்பட்டால் இந்த விடுதலையை அனுபவிக்க முடியாது. இப்ப சில நேரத்துல நாங்க பிரசங்கிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரசங்கம் எல்லாற்றையும் மறந்துட்டு சூழ்நிலைக்கு நாங்க இடம் கொடுத்து விடுகிறோம். அப்ப எல்லாம் மறந்து போயிடுது. அப்ப அந்த மனம் வந்து அப்ப மிக முக்கியமா இருக்குது. அப்ப அந்த பொறுப்பு
விடுதலை அனுபவிக்க கட்டாயம் பொறுப்பு வேணும். கடைசியா ஒரு கேள்வி பாஸ்டர், நீங்க சொன்னீங்க உலகில் மிக தூரமான பயணம் எதுன்னு கேட்டுட்டு அந்த மேல் மனதிலிருந்து இருதயத்துக்கு போகுதல் என்று சொன்னீங்க. அத கொஞ்சம் விளக்கமா சொல்லலாமா? அதாவது இப்ப பாருங்க, சில நல்ல விஷயங்கள் நாங்க கடவுளோட வார்த்தை நாங்க இங்க நிறைய பேருக்கு இங்க வருது, மேல் மனம் இதுல நிறைய நல்ல விஷயங்கள் வருது. அடிக்கடி மனிதனுடைய வாழ்க்கையில டக்குன்னு என்ன செய்யும், எல்லாம் பிழையான காரியங்களும் மேல வரும், டக்குன்னு கீழே போயிடும். ஆனா நல்ல விஷயங்கள் வரும்போது எங்க இருக்கு, ஸ்டக் ஆயிருது மேல் மனது. அந்த மேல் மனதிலிருந்து கீழ் மனதுக்கு கொண்டு போகாவிட்டால் நல்ல விஷயங்கள் அது செயலாக மாறாது. அப்ப கடவுள வார்த்தையும் நன்மையானதை கொடுக்கிறது. அந்த நன்மையான காரியங்கள் அநேகமான நேரத்துல எங்களுடைய மேல் மனதில் மட்டும்தான் இருக்குது பிரசங்கம் பண்றதுக்கு மற்றவங்களுக்கு. ஆனால் அந்த இடத்துல இருந்து ஆள் மனதுக்கு நாங்கள் கொண்டு போவதற்கு என்ன செய்ய மாட்டோம், முயற்சி எடுக்க மாட்டோம். ஏன்னா ஆள் மனதில் ஒரு மாற்றம் வந்தாதான் எங்களுடைய செயல்ல மாற்றம் வரும். அது அந்த பாடத்துல நான் அந்த மனம் புதிதாக்கப்பட்ட அந்த பாடத்துல நான் தெளிவா சொல்றேன். அப்ப நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, நல்ல விஷயங்கள் இங்க மட்டும் இருந்தா போதாது, அது என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எங்களுடைய ஆழ்மனதிலே வர வேண்டும். அப்ப ஆழ்மனது, இந்த மேல் மனதுல இருந்து ஆழ்மனத்துக்கு போற பெரிய பெரிய தூரம் கிடையாது, சின்ன ஒரு தூரம் தான் இருக்கு. ஆனா அதை கொண்டு போகாத படியினாலே அந்த காரியம் பெரிய ஒரு தூரம் போல நாங்க நினைச்சுக்கொள்றோம். மனிதனுடைய வாழ்க்கையில அதுதான் நடக்குது, கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில அதுதான் நடக்குது. இங்க இருக்குது, இங்க இருந்து ஆள் மனதிலே கொண்டு போவதுக்கு முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கோம். புரியுதா சிஸ்டர்? அதை பத்தி உங்களுக்கு புரியும், நான் சும்மா சுருக்கமா சொன்னேன் இன்னைக்கு. ஓகே, தேங்க்யூ. பாஸ்டர் மனோஜ் வெஸ்லி 2 பேர் இருக்கீங்க, டக்குன்னு சொன்னீங்கன்னா முடிச்சிடலாம். பாஸ்டர் பெனடிக் சொன்னீங்களா? பாஸ்டர் பெனடிக் சொல்றீங்க இல்லையா? சொல்லுங்க பாஸ்டர். பாஸ்டர் மனோஜ் என்ன படிச்சீங்க? பாஸ்டர் வெஸ்லி என்ன படிச்சீங்க? ஒரு கருத்துல பதிலாக கேள்வி கேட்கலாம். ஒன்று கேள்வி கேளுங்க, இல்லாட்டி ஒன்றுமே இல்லையா? பாஸ்டர் வெஸ்லி நீங்க கேள்வி கேட்டா தான் எனக்கு தெரியும் நீங்க படிச்சது உங்களுக்கு புரிஞ்சா சொல்லி, இல்லாட்டி உங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்லலாம். ஓகே, நீங்க இருக்கிறீங்களா தெரியல. ரைட், ஓகே. நான் ஒரு தரம் ஜெர்மனி முடிப்போம். நான் நம்புறேன் உங்களுக்கு புரிஞ்சு சொல்லி. நான் விருப்பம் நீங்க கதைக்கிறது பாடம் தானே, பிரச்சனை கிடையாது. நீங்க வந்து உங்களோட கலந்து கதைக்கிறது. ரைட், ஓகே. நாங்கள் ஒரு விசை ஜெர்மனி ஒப்பு கொடுப்போம். பாஸ்டர் பேட்ரிக், நீங்க ஜெர்மனி எங்களுக்கு ஒப்பு கொடுக்கும்படி இந்த வார்த்தையின் படி விடுதலை அனுபவிக்கிற ஜனங்களா இருக்கு. நேசிக்கிறதான பரிசுத்தம் உள்ள நல்லாண்டவரே, இந்த அருமையான ராத்திரி வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் எந்தெந்த பிரதேசத்துல பகுதிகளிலே நாங்கள் வாழ்ந்தாலும் இந்த நாள் ஆண்டவரே ஒரே பாடத்திட்டத்தோடு இணைந்து கற்றுக்கொண்டு ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் ஆண்டவரே கற்றுக்கொண்ட பிரகாரமாக நாங்கள் நடக்க ஆண்டவரே இந்த நாளிலே நீர் எங்களை எடுத்து பாவிக்கிறபடியாக நன்றி செலுத்துகிறோம். பிதாவானவரே சுவாமி, இந்த கற்றுக்கொண்ட பாடத்தை மறுபடியுமாக நாங்கள் மீளாய்வு செய்யவும் ஆண்டவரே இன்னும் நாங்கள் ஆண்டவரே விளங்கி கொண்டு ஆண்டவரே இந்த விடுதலைக்காக நாங்கள் செயல்பட மக்கள் ஆண்டவரே அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள், விடுதலை பெற்றுக்கொள்ளாதபடி ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய சமூகத்திலே விடுதலை பெற்றுக் கொள்ளக்கூடிய வழிகளை நாங்கள் காட்ட, நாங்களும் விடுதலை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே இந்த நாள் எங்களை அழைத்து அடியானை கொண்டு
எங்களுக்கு நீர் கற்பித்த சகல விதமான எல்லா காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த பாடத்துல நாங்கள் இடைவிடாமல் கற்றுக்கொள்ளும் பரிசுத்த ஆவியானவரை உதவி செய்யுங்கள். கற்றுக் கொடுத்த ஆண்டவரே எங்களுடைய ஆசிரியரை ஆசீர்வதிங்க, அவர்களை பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஒப்பு கொடுத்து ஜெபம் கேட்கிறோம் நல்ல ஆண்டவரே. ஆமென். தேங்க்யூ.